ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஷிஃப்ட் வைஸ் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எடுக்கிட்டி 1 இயர் தான் ஆகுது. நம்ம லாஸ்ட் இயர்ல கேட்ட எஸ்எஸ்சி ஜெல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிபிஓ கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டு போனோம்னா இந்த வருஷம் எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சைட் பை சைடு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கேட்ட கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அரேஞ்ச் த ஃபிராக்ஷன்ஸ் 5/9, 4/7, 3/5, 2/3 இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது இந்த ஃபிராக்ஷன்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. 5/9, 4/7, 3/5, நெக்ஸ்ட் 2/3. அசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னு தெரியும்ல, கீழ இருந்து மேல ஏறுறது. டிசெண்டிங் ஆர்டர்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் ஏதாச்சும் 2 ஃபிராக்ஷன், இது ஷார்ட்கட். ஏதாச்சும் 2 ஃபிராக்ஷன்ஸ் நான் ஹோல் வேல்யூ வச்சுக்க ட்ரை பண்றேன். இப்போ இந்த 2 ஃபிராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஃபிராக்ஷனை நான் எல்சிஎம் பண்றேன். 9க்கும் 7க்கும் எல்சிஎம் என்ன? 63 தானே. ஏன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் எல்சிஎம்னா. இப்போ இந்த 63 இதுல நான் என்ன பண்றேன், இதை மல்டிப்ளை பண்றேன். 5/9ஐயும் 63ஐயும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா பாருங்க 7 into 5 எவ்வளோ? 35. இந்த 5/9ன்ற ஃபிராக்ஷனை நான் எல்சிஎம் பண்ணி 35ன்ற ஹோல் வேல்யூ வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே எல்சிஎம் 63ல இந்த 4/7 மல்டிப்ளை பண்றேன். இதையும் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ? 63ஐயும் 7ஐயும் 9. அப்ப 9 into 4 எவ்வளோ? 36. இப்போ இந்த ஃபிராக்ஷனுக்கான ஒரு வேல்யூ நான் 36ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 2 இதுல எது பெருசு? இந்த 36 தான் பெருசு. அப்ப 4/7 தான் பெருசு. அப்ப 35ன்றது சிறுசு. அப்போ இந்த 5/9ன்றது என்னன்னா இந்த 4/7க்கு முன்னாடி இருக்கணும். அதாவது ஆப்ஷன்ஸ்ல 5/9 அதுக்கப்புறம் தான் 4/7 இருக்கணும். இப்ப ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். ஆப்ஷன் ஏ பாருங்க, 4/7 முன்னாடியே வந்துருது, அதுக்கப்புறம் தான் 5/9 வருது. அப்ப இங்கேயே ஆப்ஷன் ஏ அடி ஆயிருது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க, ஃபர்ஸ்ட் 5/9 வருது, அதுக்கப்புறம் 4/7 வருது. ஸோ ரெண்டாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப மூணாவது பாருங்களேன். மூணாவது ஃபர்ஸ்டே 4/7 வந்துருது, அதுக்கப்புறம் தான் 5/9 வருது. 4/7 என்னது? 36 நம்ம வேல்யூ வச்சிருக்கோம். ஆனா இதுக்கு 35 தான் வச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இங்கேயும் கேன்சல் ஆயிருது. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, 5/9 வருது, வாங்க முதல் 4/7 வருது, அதுக்கப்புறம் தான் 5/9 வருது. ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ இங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. இன்கேஸ் 2 இடத்துல வந்துச்சுன்னா நம்ம வேற 2 இதை செக் பண்ணி பார்க்கணும். இதுல எந்த டவுட் இல்லையில? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ப்போம். செகண்ட் பாருங்க, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். அதாவது 2 1/2 அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? இந்த 2 1/2 இப்படி இருக்கா? இது 2 into 2 4 மல்டிப்ளை பண்ணுமா? 4 + 1 5/5. அப்போ இது 5/2 எடுத்துப்போமா? 5/2 நம்ம ஃபர்தர் கேன்சல் பண்ணோம்னா 2.5. அப்போ 2.5 + 3.6 - 1/9. நமக்கு போர்டு மாஸ் ரூல் தெரியும்ல. அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அதுக்கடுத்து ஆஃப் இருந்து ஆஃபை சால்வ் பண்ணணும், அடுத்து டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பிராக்கெட்டை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட், ஏன்னா பி, அதனால பிராக்கெட்டை சால்வ் பண்ணிக்கிறேன். 2.5ஐயும் 3.6ஐயும் ஆட் பண்ணா என்னது? 6.1. ஏன்னா இங்க ஒரு 2.5 இங்க ஒரு 3.6 ஆட் பண்ணா 6.1 - 1/9. இதை உட்காந்து பண்ணாலும் சரி, இல்ல ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இங்க நான் நியரஸ்டா வச்சுக்கிறேன் 6ன்னு சொல்லிட்டு, இங்க 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 6 - 2 4ன்னு வரும். அப்போ இங்க பாயிண்ட் அப்போ 4 பாயிண்ட் சம்திங் தான் ஏதோ ஆன்சரா வரும். ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் 4 பாயிண்ட் சம்திங் இருக்கு. பி கேன்சல் ஆயிரும், சி கேன்சல் ஆயிரும், டி கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் 4.2 தான். நெக்ஸ்ட் தேர்டு பாருங்க, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ லென்த்தியா கேட்டுக்கும் சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு இது தெரியும்ல, போர்டு மாஸ், இது நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணணும், அடுத்து ஆஃப் இருந்தா சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டர் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு நான் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றேன். இதுலயுமே இந்த சின்ன பிராக்கெட்டை சால்வ் பண்றேன். இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இது நான் டினாமினேட்டர் சேமா வைக்கிறதுக்காக நான் இங்கேயும் 2 இங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா நியூமரேட்டர்ல எது பண்ணாலும் டினாமினேட்டர்ல எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 4 இங்க 4, அப்ப 4 3 மைனஸ் இங்க 2 மல்டிப்ளை பண்றதுனால -2. அப்ப இதோட வேல்யூ என்ன? அதாவது இந்த பிராக்கெட்டோட வேல்யூ என்ன? 1/4. நெக்ஸ்ட் நான் இங்க பண்றேன், இதை பண்றேன் 1/2 இன்ட்டு இந்த பிராக்கெட்டோட வேல்யூ என்ன? இந்த மல்டிபிளிகேஷன் அப்படின்னு நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த 1/4 இதோட இந்த பிராக்கெட்டோட வேல்யூ 1/4. ஸோ இந்த பேஸ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிப்போமா? அப்ப 1/8. அப்ப மொத்தம் இதோட வேல்யூ 1/8. இப்போ உங்க அகைன் 1/3 இருக்கா? இந்த 1/3 நான் இங்க மைனஸ் பண்றேன், ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 8 மேல மல்டிப்ளை பண்ணுவோம், 3 இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா?
இப்போ பண்ணுவோமா? 8 மேலே மல்டிபிள் பண்ணா 8, ஏன்னா 1 8 சார் 8, இந்த மைனஸ் நான் இப்படி போட்டுக்கிறேன். 3 × 1 எவ்வளோ? 3. 8 × 3 எவ்வளோ? 24. இப்போ 8 - 3 எவ்வளோ? 5/24. அப்போ இந்த வேல்யூ, இந்த பிராக்கெட்டுக்கு, அதாவது இந்த பிராக்கெட்டுக்கான வேல்யூ என்னன்னா 5/24. டிஸ்பிளே ஆகுதுல? 5/24. இப்போ இங்க வாங்க, 5/6 டிவைடட் பை இந்த பிராக்கெட்டுக்கான வேல்யூ என்ன? 5/24. இதை சால்வ் பண்ணுவோமா? இப்போ இது இந்த 5/6 அப்படியே போட்டுக்கிறேன். டிவிஷன், ஷோ டிவிஷன் 5/24. இதை சால்வ் பண்ணுவோமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a/b c/d இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த c-ஐயும் இந்த b-ஐயும் டிவைட் பண்ணிக்கலாம், இந்த d-ஐயும் இந்த a-வையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் இருக்குல்ல? சாரி, இங்கேக்கு இல்லை, அதாவது ஃபாஸ்டா போகணும்னு சொல்லிட்டு நான் தப்பா அடிச்சிட்டேன். a/b c/d இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த c-ஐயும் இந்த a-வையும் அடிச்சுக்கலாம், இந்த d-ஐயும் இந்த b-ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி கேன்சல் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த c-ஐயும் இந்த b-ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த d-ஐயும் a-வும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தனியாக நோட்டை போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே இப்போ என்ன சொன்னேன்? a-வையும் c-ஐயும் அடிக்கலாமான்னு சொன்னேன்ல. அப்போ இந்த 5-ஐயும் இந்த 5-ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இதையும் அடிக்கலாம்ல, ஏன்னா b-ஐயும் d-ஐயும் அடிக்கலாம்ல. அப்போ 1 6 are 6, 3 6 are 18. அப்போ 4 6 are 24. இப்போ அதே மாதிரி அடிச்சிடும்ல. இப்போ இங்க எதுவுமே இல்லை, ஆனா இந்த பேஸை நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 இங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. இங்க எதுவுமே இல்லை, இங்க 1 இங்க 1, அப்போ 1 × 1 1. இங்க ஒரு 4 இருக்கு, இந்த 4 அப்படியே மேல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 4 தான். அப்போ இந்த மொத்த வேல்யூவோட ஆன்சர் என்னது? நமக்கு 4. இப்போ இதையும் இந்த 4-ஐ மைனஸ் பண்ணணும். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லையில. இதை வேணா நான் லாஸ்ட் இந்த மெத்தட் தனியா எடுத்து எழுதி சொல்றேன். இப்போ இதையும் இந்த 4-ஐ மைனஸ் பண்ணுவோம். இப்ப இதை நம்ம ஹோல் ஃபிராக்ஷன் ஆக்குவோமா? 7 × 4 எவ்வளோ? 28. 28 + 1 எவ்வளோ? 29. அப்போ 29/4 - 4. 4 × 4 16. 29 - 16 டிவைட் பை 4. 29 16 டிவைட் பண்ணா எவ்வளோ? மைனஸ் பண்ணா எவ்வளோ? 13. டினாமினேட்டர்ல 4 இருக்கு. இப்போ ஆப்ஷன் எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? இல்ல. நான் என்ன பண்றேன்? இதை ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். 13ல எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு? 3. 3 4s are 12. ரிமைனிங் 1. அப்போ 1 4. ஆன்சர் 3 1/4. காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது பிராக்கெட்டா சால்வ் பண்ணிட்டு வரணும். இதுல எந்த டவுட் இல்லையில. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3 1/4. சிம்பிளிஃபிகேஷனை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ செக்ஷனல் டைமிங் வேற கொண்டு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி சம் இருக்குன்னா நான் ஈஸியாக ஒரு அப்ரோச் சொல்றேன். இப்ப இந்த சம்மை பார்த்தோன்னே பயந்துடலாம் கூடாது, டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த சம் போய்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 25 சம் நம்ம சால்வ் பண்ண போறோம்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சதான் நம்ம இதை போட்டுடலாம். ஆனா என்னன்னா நம்ம டைம் இது கொஞ்சம் இழுக்கும். நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச சமா கடன்னு போட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்துதான் இது லாஸ்டா தான் இதுக்கு வரணும். சரிங்களா? ஓகே, இது கஷ்டம்லாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்பீடா போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் fourth sum பார்ப்போம். From a sample of 200 software engineers, determine the ratio of those proficient in Python to those proficient in Java using the given information. அதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 200 பேரை எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பைத்தான்ல ப்ரொஃபிஷியண்டா இருக்கிறவங்களோட ரேஷியோவும் ஜாவால ப்ரொஃபிஷியண்டா இருக்கிறவங்க ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷனை பாருங்க. கேட்டகரி நம்பர் இருக்குல்ல, அதுல பாருங்க ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் அண்ட் ஜாவா. பைத்தான் தெரிஞ்சவங்களும் ஜாவாவும் தெரிஞ்சவங்களும் 50 பேர். அப்போ பைத்தான் தெரிஞ்சவங்க 50 பேர். அதே 50 பேருக்கு ஜாவாவும் தெரியும் தானே. ஸோ இது 50 பேருக்கு ஜாவாவும் 50 பேருக்கு தெரியும். ஜாவான்னு போட்டேன்னா சாரி, அதே 50 பேருக்கு பைத்தானும் தெரியும். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் ஓன்லி. பைத்தான் மட்டும் தெரிஞ்சவங்க 70 பேர். ஸோ 70 பேர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஜாவா ஒன்லி மட்டும் 60 பேர். நெக்ஸ்ட் எதுவுமே தெரியாதவங்க 20 பேர். இப்போ இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. பைத்தானும் ஜாவாவும் தெரிஞ்சவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இதை ஆட் பண்ணா எவ்வளோ? 120. இதை ஆட் பண்ணா எவ்வளோ? 110. இந்த ரேஷியோல வச்சுக்குமா? இந்த ஜீரோ கேன்சல் பண்ணா ஆன்சர் 12:11. அவ்வளவுதான். கொஸ்டின் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. Aravind started a business by investing 80,000. After 4 months, Bhavin joined with 1,20,000. At the end of 8 months from the start, Chandan joined with 1,60,000. If the total profit is 1,05,000 at the end of the year, find the share of Chandan.
இப்போ இது வந்து இந்த டாபிக் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப்னாலே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டு டைம். இந்த மாதிரி நான் ஷார்ட்டா வச்சுக்கிறேன். டைம்னா இது வந்து நம்ம பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். இது கேபிட்டல்னா இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம், நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம். 3 பேர் வந்து நாங்க ஆளுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் கேபிட்டல். அது எத்தனை வருஷத்துக்கு அந்த பார்ட்னர்ஷிப் நீடிக்குதுன்னா அதுதான் டைம். கடைசி ஓவரால ப்ராஃபிட் வர்றது இதுதான். இந்த ஃபார்முலா வந்து இப்படிதான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டு டைம். இப்போ பாருங்க, அரவிந்தை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்னு வச்சுக்கிறேன். பாவின் அடுத்து சந்தன் 3 பேர் இப்படி இருக்காங்கப்பா. இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து கேபிட்டல், அதாவது அவங்க இன்வெஸ்டிங்னாலும் கேபிட்டல்னாலும் ஒண்ணுதான். அவர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. பாவின் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, 1,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் சந்தன் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, 1,60,000. 1,60,000. நெக்ஸ்ட் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லைன் பாருங்களேன், அதாவது இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 1,05,000 அட் த எண்ட் ஆஃப் த இயர். அப்போ இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு நீடிக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு 1 இயருக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம மீனிங், 1 இயருக்கு. அரவிந்த் ஸ்டார்டட் ஏ பிசினஸ் பை இன்வெஸ்டிங். அவர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த 1 இயர்மே அவர் இருந்திருப்பாரு. அப்போ இவரோட டைம் பீரியட் வந்து 12 months தானே. நான் இதை மந்த்ஸ்ல வச்சுக்கிறேன். 12 monthsல இவரோட டைம் பீரியட் இருக்கு. ஏன் மந்த்ஸ் அப்படின்னா அவங்க மந்த்ஸ்ல தான் வராங்க. அடுத்து பாருங்களேன், ஆஃப்டர் 4 months இவர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டி, இவர் தான் ஒரு இயர்ல ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டி 4 months கழிச்சு வந்து பாவின் ஜாயின் பண்றாங்க. அப்ப 12 months இவர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 months விட்டுட்டு தான் பாவின் ஜாயின் பண்றாங்க. அப்ப இவங்க எத்தனை மந்த்ஸ் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க, 8 months தானே. ஓகே, இப்ப 2026ல ஸ்டார்ட் பண்றாரு அரவிந்த் ஒரு பிசினஸ். 80,000 ஸ்டார்ட் பண்ணி 2026 முடிகிற வரை இருக்காரு. ஸ்டார்டிங்ல இவர் ஆரம்பிச்சு 4 மாசத்துல இவங்க வராங்கன்னா இவங்க கடைசி வரைக்கும் தான் இருக்க போறாங்க. இவங்க சேஞ்ச் பண்ற மாதிரி, இவங்க வித்ட்ரா பண்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எதுவும் கொடுக்கல. இவங்க அப்படியே நீடிக்கிறாங்க. அப்ப 4 மாசம் கழிச்சுனாலும் இவங்க 8 மாசம் இவர் இருக்காரு பாவின்றவர். நெக்ஸ்ட் வந்து சந்தன் பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் 8 months, அதாவது 2026 8 மாசம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 4 மாசத்துக்கு தான் சந்தன் வராங்க. அந்த மாதிரி தான் மீனிங். இப்போ நம்மளுக்கு டைம் பீரியட் கிடைச்சிருச்சு. அவன் என்ன கொடுத்துனா இந்த டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். நமக்கு இப்போ இங்க ப்ராஃபிட் வந்து ஓவரால் ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, கேபிட்டல் இன்டு டைம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா யாரோட ப்ராஃபிட், அரவிந்தோட ப்ராஃபிட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா, ஏன் மல்டிப்ளை பண்றோம்னு தெரியுதா, கேபிட்டலையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணா பாவினோட ப்ராஃபிட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா சந்தனோட ப்ராஃபிட். இந்த இடத்துல நம்ம ட்ரிக் பண்ண போறோம். என்னன்னா ரேஷியோ வச்சுப்போம். ஏன்னா 80,000 12 மல்டிப்ளை பண்ணி என்னைக்கு டைம் போற 15 நிமிஷத்துல எல்லா சமயம் சால்வ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேஷியோல வச்சுக்கிறேன். இந்த 4 0 இருக்கா, 4 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 4 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 4 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 4 கேன்சல் பண்ணா 2, இதை 4 கேன்சல் பண்ணா 3, இதை 4 கேன்சல் பண்ணா 4. நெக்ஸ்ட் இதையுமே நான் ரேஷியோல வச்சுக்கிறேன். இதை 4 கேன்சல் பண்ணா எத்தனை, 3, இதை 4 கேன்சல் பண்ணா 2, இதை 4 கேன்சல் பண்ணா 1. இப்போ 2 × 3 எவ்வளோ, 6. இந்த 6ன்ற ரேஷியோ தான் அரவிந்தோட ப்ராஃபிட். அரவிந்தோ சரி. 3 × 2 6. இதுதான் வந்துட்டு பாவினோட ப்ராஃபிட். 4 × 1 4 தானே. ஆமா 4. 3 × 2 6. இந்த 4 தான் வந்துட்டு சந்தனோட ப்ராஃபிட். இப்ப பாருங்களேன், இப்போ இந்த 3 ப்ராஃபிட்டும் எவ்வளோ, 6 6 12 12 + 4 எவ்வளோ, 16. இந்த 16ன்றது தான் வந்துட்டு என்னன்னா, இந்த 16 ஆட் பண்ணா 3 ப்ராஃபிட் தானே. அங்க பாருங்க அந்த கொஸ்டின்ல இந்த டோட்டல் ப்ராஃபிட். அப்போ இந்த 3 ஆட் பண்ணா அதுதான் டோட்டல் ப்ராஃபிட். அப்போ இந்த 16ன்ற ரேஷியோ தான் 1,05,000 தானே. ஆமா. இப்ப யாரோட ப்ராஃபிட் கேக்குறாங்க, ஃபைண்ட் சந்தனோட ப்ராஃபிட். இந்த சந்தனோட ப்ராஃபிட் என்னது, 4. நான் ரேஷியோவை இங்க வச்சிருக்கனால இங்கேயுமே ரேஷியோன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த 4 தான் அமௌண்ட். இது ருபீஸ். எப்பவுமே இது ஒரு பாக்ஸ் மெத்தட் மாதிரி. ரேஷியோவை ஒரு சைடு வச்சுக்கிட்டோம், அமௌண்ட் ஒரு சைடு வச்சுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா, இந்த 4ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணா 4. அகைன் இந்த 4 இங்கே கேன்சல் பண்ணுவோமா, 4 உள்ள கேன்சல் பண்ணோம்னா 2 4s are 8, ரிமைனிங் 2. அப்போ 6 4s are 5 20, 6 24, மிச்சம் 1. 2 4s are 8, 2 5. அப்ப 26,250 rupees தான் வந்து ஆப்ஷன்ல இருக்கா, இருக்கு ஆப்ஷன் டி. 26,250 rupees தான் சந்தனோட ப்ராஃபிட். எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுல. பாக்ஸ் மெத்தட் வந்துட்டு எப்படின்னா, இது கீழே டிஸ்பிளே ஆகுதுல, இது பாக்ஸ் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் பாக்ஸ் மெத்தட் மாதிரி. நான் ஷார்ட்டா சொல்றேன், ஏன்னா நியூவா வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரியாது.
இந்த கார்னரை கேன்சல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த கார்னரை கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த கார்னரை கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா, ஆனா இந்த கார்னரை மல்டிப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இந்த கார்னரை மல்டிப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதான் வந்து ப்ரொசீஜர். நான் இந்த கார்னர் கேன்சல் பண்ணியிருக்கேன், அகைன் இந்த கார்னர் கேன்சல் பண்ணியிருக்கேன். இங்க வந்த வேல்யூவை நான் அப்படியே இங்க போட்டுக்கிட்டேன், இந்த ஒரு ஜீரோவை நான் அப்படியே இங்க போட்டு, இந்த லாஸ்ட் ஒரு ஜீரோ இருக்குல்ல அந்த ஜீரோ இங்க போட்டுக்கிட்டேன். அப்ப 26,250 rupees தான் சந்தனோட ப்ராஃபிட். அவ்வளவுதான் ஃபிஃப்த் சம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் பார்ப்போம். இதுவும் பார்ட்னர்ஷிப் தான். A and B start a business. A invest 80,000 for 9 months. B invests rupees 1,20,000 for 6 months. What is B shares of a 45,000 profit? அதாவது அதே A B, A ஓட கேபிட்டல் நான் வச்சுக்கிறேன். A ஓட கேபிட்டல் என்ன 80,000, B ஓட கேபிட்டல் என்ன 1,20,000. இவங்களோட டைம் பீரியட் என்ன, டைம் பீரியட் வந்து A and B A இன்வெஸ்ட் ஃபார் 9 months கொடுத்துட்டாங்க, A ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. B இன்வெஸ்ட் வந்து 6 months சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு பார்ட்னர்ஷிப்னால ஃபார்முலா என்ன தெரியும், ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டு டைம். இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் வேணும்னா இதே மல்டிபிள் பண்ணணும்னா நம்ம அதே மாதிரி ரேஷியோல வச்சுப்போம். இந்த 4 கேன்சல் ஆயிருமா, 4 ஆல கேன்சல் பண்ணா 2, இதை 4 ஆல கேன்சல் பண்ணா 3, 2 இதையுமே 3 ஆல கேன்சல் பண்ணிக்கலாம், 3 ஆல கேன்சல் பண்ணா 3, இதை 3 ஆல கேன்சல் பண்ணா 2, 2 into 3 எவ்வளோ 6, 3 into 2 எவ்வளோ இதுவும் 6. அப்போ ப்ராஃபிட் வந்து ஈக்குவல், இதையும் நம்ம ஃபர்தரா ரேஷியோல வச்சுப்போம். 6 கேன்சல் பண்ணா 1:1. அப்போ ப்ராஃபிட் வந்து ஈக்குவலா பிரியுது. அவங்க பாருங்க, வாட் இஸ் பி ஷேர் ஆஃப் 40,000 ப்ராஃபிட். அப்போ அந்த 45,000 ப்ராஃபிட் வந்து மொத்த ப்ராஃபிட். அப்போ பியோட ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1:1 மொத்தம் வந்து 45,000. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், 1:1 ஈக்குவலா ப்ராஃபிட் ஷேர் ஆகுது. அப்ப அந்த 45,000ன்றது ஏக்கும் பிக்கான ப்ராஃபிட். அப்ப பிக்கான ப்ராஃபிட் என்ன, இதுல பாதி எவ்வளவு 22,500. இதுதான் ஆன்சர், 22,500 rupees தான். நெக்ஸ்ட் வந்து 7th சம் பாருங்க. What is the average of all integers between 100 and 250 that are exactly divisible by 11? அதாவது 100 to 250க்குள்ள 11 மல்டிபிள் இருக்கும்ல, அதோட அந்த 11 டிவிசிபிள், அதாவது 11 மல்டிபிள்னா அந்த நம்பர் டிவிசிபிளா ஆகும். அந்த நம்பரோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இதை நல்லா கவனிக்கலாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதை வந்து நிறைய விதமா சால்வ் பண்ணலாம், எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலான்றத டைமுக்குள்ள சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த 100க்கு அடுத்து 11 மல்டிபிள் என்ன, அதாவது மல்டிபிள்னால டிவிசிபிள்னா ஒண்ணுன்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 144 வேணா 156, இதை வந்து 12 டிவைட் பண்ணலாம். ஏன் டிவைட் பண்ணலாம், இது 12 மல்டிப்ளை ஆயிருக்கு, 13 into 12. அப்போ இந்த நம்பர் 12 மல்டிப்ளை ஆயிருக்குனால தான் இந்த நம்பர் 12 டிவைட் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த நம்பர் 11 டிவிசிபிள் கேட்டிருக்காங்க, ஸோ 11 மல்டிபிள் தான். இப்போ பாருங்களேன், 100க்கு அடுத்து 11 மல்டிபிள் என்னது 110. நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா 11 into 10 எவ்வளோ 110. இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆக தான் செய்யும். மற்ற நம்பர் 100க்குள்ள 110 ஆகுமா, 100ல இருந்து 110க்கு முன்னாடி 110 தவிர எந்த நம்பரா 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா, ஆகாது. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 121, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 132. இப்படி போய்கிட்டே இருக்கும். 250க்கு முன்னாடி வந்து 11 மல்டிபிள் என்ன 242. இதுக்குதான் டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்கணும். இப்போ 242 வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா, ஆகும். 2 11s are 22, ரிமைனிங் 22ஆல கேன்சல் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் வந்து 242. இதுக்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது எத்தனை நம்பரை கண்டுபிடிச்சு அதால் டிவைட் பண்ணணும். இது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட்டா அப்ரோச் பண்ண போறோம். இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தானே, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 11, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 11, இதுக்கு அடுத்த நம்பர் டிஃபரன்ஸ் என்ன 11. அடுத்து வந்து இதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு. எந்த ஒரு சீரீஸ்னாலும் சரி காமனா வந்து போய்கிட்டே இருக்கு, காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு, எந்த நம்பர்னாலும் சரி டிஃபரன்ஸா இருந்தா அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஆவரேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன் ஏபி ஆவரேஜ்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கிறேன், டிவைடட் பை 2. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியும் 110 பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது 242, 11ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர், டிவைடட் பை 2. இப்போ 242 110 எவ்வளோ ஆட் பண்ணா எவ்வளோ 352.
டிவைடட் பை 2. இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2, 7 1 6. அப்ப ஆன்சர் வந்து 176. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 176. நெக்ஸ்ட் வந்து 8th சம் பாருங்க. the average of 15 number is 80. the average of first 6 number is 72. the average of the next 6 number is 25% more than the average of the first 6 number. the 13th number is 8 more than the 15th number and the 14th number is 10 less than the 15th number. what is the average of the 13th and 14th numbers? கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா பயப்படக்கூடாது, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்களேன், 8th சம். the average of 15 நம்பரோட ஆவரேஜ் என்ன? 80. அது மொத்தமே 15 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமா ஆவரேஜ் ஆஃப் 15 நம்பர்ஸ் வந்து 18 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலா தெரியும்ல. ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இது வந்து 15 நம்பரு. அப்போ இந்த இடத்துல 15 சம்மு தெரியாது. ஆவரேஜ் என்ன? 18 கொடு. இதானே டிஸ்பிளே ஆகுதுல? அதாவது இதான ப்ரொசீஜரு. 15 நம்பரோட ஆவரேஜ் வந்து 18 கொடுத்துட்டான். அப்ப இதோட சம் என்னன்னு நமக்கு தெரியும். 80யும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன? 8 into 15 எவ்வளோ? 120. அப்ப இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 1200 தான் இந்த 15 நம்பருக்கான சம்மு. இது வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது வந்து ஆவரேஜ். இது வந்து சம்மு. இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்ல. இப்ப பாருங்களேன், இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர், இந்த 15 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 நம்பர் வந்து 72. இந்த ஆவரேஜ் ஆஃப் த நெக்ஸ்ட் 6 நம்பர், ஆவரேஜ் ஆஃப் த நெக்ஸ்ட் 6 நம்பர் என்ன? 25% மோர் தென் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் 6 நம்பரை விட 25% மோரா இருக்கு. அப்போ இந்த நம்பரோட ஆவரேஜ் என்ன? 72 ஃபர்ஸ்ட் 6 நம்பர். இதுல 25% மோரா இருக்கு. 25% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. எக்ஸ்ட்ரா இருக்கனால பிளஸ். அப்போ 5/4 தானே. அப்ப 5/4. இது எப்படி எடுத்து எழுதுறோம் புரியுதா? இதை கூட நான் வந்து பிக்னஸா இருந்தா டக்குன்னு புரியாது. இப்ப 72 இருக்கு. இதுல 25% மோர். அப்ப இதை நம்ம 100% வச்சுக்கணும். இதை எப்படி நம்ம ஷார்ட்டா பண்ணணும் அப்படின்னா, இந்த 72 தான் 100%னா இங்க பேஸ்ல 100% போட்டுறணும். 100% போட்டுக்கணும். இதுல 25% எக்ஸ்ட்ரானா 125% இப்படிதான் வச்சுக்கணும். இப்ப இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணணும். 25ஆல கேன்சல் பண்ணோம்னா 5 4. இதை தான் நம்ம டைரக்டா இங்க 5/4 போட்டோம். இப்ப இது எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதே கீழே எடுத்தீங்கன்னா அதுக்கும் இது இருக்கு. இப்ப வந்து இந்த 72ல 25% மேல அப்படின்னா இந்த 72 100% வச்சுக்கணும். இந்த 100% தான் 72 டிஸ்பிளே ஆகுதுல. அப்ப நமக்கு தேவை 125% எவ்வளோ அப்படின்னு தான் கேட்கணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 72வையும் 125% மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி தானே 72வையும் 125% மல்டிப்ளை பண்றேன். பாக்ஸ் மெத்தடு. இந்த 2 கிராஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த 2 கிராஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 72வையும் 125% மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். எக்ஸ் இன்ட்டு 100%. அதாவது நீங்க எழுதிடுறேன் 72%. 72 இன்ட்டு 125% ஈக்குவல் டு 100% இன்ட்டு எக்ஸ். இப்படிதான் இதை எழுதணும். இப்படி பாக்ஸ் மெத்தடை நம்ம கரெக்டா எடுத்து எழுதணும்னா 125 இன்ட்டு 70, 125% இன்ட்டு 70 ஈக்குவல் டு 100% இன்ட்டு எக்ஸ். இப்படிதான் எழுதணும். நமக்கு தேவை இந்த எக்ஸ் தான். ஸோ இந்த 100% இப்படி கீழே கொண்டு வந்துடலாமா? இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா இது பாருங்களேன், அதே 72 இன்ட்டு 125%, கீழே 100. எப்படி எழுதணும் புரிஞ்சா? இல்லை அந்த டவுட் இல்லையில, அதை டைரக்டா நான் இப்படி எழுதிட்டேன். 25% ஃபிராக்ஷன் வேல்யூ 1/4 எக்ஸ்ட்ரா 1 பிளஸ் 1னால, அதாவது இந்த 72ஓட 25% எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு போட்டு 5/4ஆல போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணா 1 4s are 4, 3 அப்ப 8. அப்ப 18 into 5 எவ்வளோ? 90. அதாவது ஃபர்ஸ்ட் 6 நம்பரோட ஆவரேஜ் 72, அடுத்த 6 நம்பரோட ஆவரேஜ் வந்து 90. இப்போ இதோட சம் பாருங்களேன், 6 into 72 என்ன? ஏன்னா சம்மு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதான் வந்து ஃபார்முலா. சம்மு வேணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பரையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆவரேஜ் நமக்கு தெரியும், இது நம்பர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் தானே. சம்மு வேணா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை டேரக்டா மல்டிப்ளை பண்றேன். 6 and 2 மல்டிப்ளை பண்ணா 12, 2 ரிமைனிங் 1 வச்சுக்கிறேன். 6 into 7 42, 432. ஓகேவா? இப்போ இந்த 6ஐயும் 90 மல்டிப்ளை பண்ணா இதோட சம் கிடைச்சிருமா? 540. டேரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 432 540 ஆட் பண்ணா 2 7 9. இப்போ இந்த 972 தான் இந்த, அதாவது மொத்தம் 15 நம்பர் இருக்கு. 15 நம்பர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 6 நம்பரோட சம் எவ்வளோ? 432. அடுத்த 6 நம்பரோட ஆவரேஜ் என்ன? 540.
அடுத்த 6 இது 6 நம்பரு, இது 6 நம்பரு, மிச்சம் எவ்வளவு இந்த 15 நம்பர்ல இங்க ஒரு 3 நம்பர் இருக்கும். இந்த 15 நம்பரோட சம் எவ்வளோ 1200. இதெல்லாம் டிஸ்பிளே ஆகுதுல்ல 1200. இப்ப பாருங்களேன் இது ரெண்டோட சம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 972. அப்ப நமக்கு இந்த மூணு நம்பரோட சம் வேணும் தானே. அப்ப இந்த மொத்த சம் வந்து 1200. அப்ப இந்த 972 1200 மைனஸ் பண்ணோம்னா அதான் இதோட சம்மு, அதாவது இந்த 3 நம்பரோட சம்மு, லாஸ்ட் 3 நம்பரோட சம்மு. அப்ப மைனஸ் பண்ணுங்க 1200 972 மைனஸ் பண்ணா இங்கிட்ட ஒரு 28, அங்கிட்ட ஒரு 200. அப்ப அடுத்த 3 நம்பரோட சம் வந்து 228. இதுல இருந்து எடுத்துட்டோம் 228ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இப்ப பாருங்களேன் அவன் அடுத்த 3 நம்பருக்கு இது கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான். 13th நம்பரு, 14th நம்பரு, 15th நம்பரு. அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இந்த 13th நம்பர் இஸ் 8 more than the 15th நம்பர். இதை விட 8 கூட இருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்றேன், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை விட இது 13th நம்பர் எவ்வளவு கூட இருக்கு, 8 கூட இருக்கு. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எக்ஸ் பிளஸ் 8 கரெக்ட் தானே. ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அதை விட இது 8 கூட இருக்குன்னு சொல்லியிருக்கான். எக்ஸ் பிளஸ் 8. நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அண்ட் the 14th நம்பர், இந்த நம்பர் வந்து 10 less than 15th நம்பர், இதை விட 10 கம்மியா இருக்குன்றான். அப்ப இது எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்ப எக்ஸ் மைனஸ் 5, எக்ஸ் மைனஸ் 10, 10 கம்மியா இருக்கா. ஸோ 10. இப்ப இதோட சம்ம நம்ம இப்படி எடுத்திருக்கோம். இப்ப இதோட நம்பர்ஸ் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். இப்ப இந்த 3 ஆட் பண்ணா அதுதானே இந்த 228. இதை நம்ம இப்படி எடுத்திருக்கோம். அப்ப இந்த 3 ஆட் பண்ணா இதுதானே இந்த 228. இப்ப பாருங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 3x, 8ஐயும் -10 ஆட் பண்ணா -2. இதுதான் அந்த 228. அப்ப 3x எவ்வளோ, இந்த -2 அங்கிட்டு போச்சுன்னா 230. சரிங்களா. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன, நம்ம இதை கீழே கொண்டு போயிருமா. எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 230 divided by 3. இப்ப நம்ம அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 13th and 14th நம்பர். 13க்கும் 14க்கும் ஆவரேஜ் எடுக்கணும். அதுதான் வந்துட்டு அதுதான் ஆன்சர். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து 233 வந்து 3ஆல 233 பாருங்க. 230 வந்துட்டு 3ஆல் கேன்சல் ஆகுமா, ஆகாது. ஸோ பாயிண்ட்ல தான் ஏதோ ஆன்சர் வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த 230/3 இங்க சப்ஸ்டியூட் பண்ணாம இது ரெண்டுக்கும் டைரக்டா இப்போ ஆவரேஜ் எடுக்கிறேன். அதாவது எக்ஸ் பிளஸ் 8க்கும் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 10க்கும் நான் ஆவரேஜ் எடுக்கிறேன். ஏன் ஆவரேஜ்னா நமக்கு என்ன தெரியல, சம் ஆஃப் அப்சர்வேஷன். இது ரெண்டே ஆட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இது 2. ஸோ இது ரெண்டால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டே ஆட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எவ்வளோ 2x, 8ஐயும் -10ஐயும் அடிஷன் பண்ணோம்னா என்னது -2 வரும் டிவைடட் பை 2. இப்போ இந்த ரெண்டுல வந்து 2 காமனா எடுக்கிறேன். 2 காமனா எடுத்தா x - 1 டிவைடட் பை 2. அப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, x - 1. அப்போ x நம்மளுக்கு தெரியும் 230 டிவைடட் பை 3. 230 டிவைடட் பை 3 x - 1 தான் ஆன்சரு. இதை -1 பண்ணுவோம். இப்போ இந்த 3 இங்க மேல மல்டிப்ளை பண்ணுவோமா. 230 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணா 3. அப்போ 230 - 3 எவ்வளோ 227 divided by 3. இது அகைன் டிவிஷன் பண்ணா 7 3s are 21. இங்க 1 5 75 சம்திங். ஆன்சர் வந்து சி 75.67. அவ்வளவுதான். பாருங்க எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது ஷிஃப்ட் கஷ்டமா கேட்கணுமே சொல்லிட்டு அப்படி கேட்டிருக்கான். கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. இந்த தான் இப்படி பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா டக்குன்னு அதாவது ஃபியர் நெர்வஸ் ஆனாலேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நமக்கு இதுக்கு அடுத்து ஈஸியா சம்ஸ் எல்லாம் இருக்கும். நல்லா பார்த்தா 25 சம்ஸ்ல வந்து ஒரு 3 சம் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி சம். இந்த மாதிரி இதுவுமே ஈஸி தான், ஆனா டைம் கன்சியூம் ஆகுது. இந்த மாதிரி சம் வந்து 3 தான் கேட்பான். நம்ம இது உட்காந்து ஸ்டார்டிங்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஈஸியா கேட்கிற கொஸ்டினும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது பயத்துல. ஸோ வந்துட்டு பயப்படாம இதை வந்து டக்குன்னு யோசிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு தெரிஞ்ச சம்மா இருக்கும். நல்லா கண்டிப்பா சொல்ல 20 சம் வந்து ஈஸியா இருக்கும். 15 செகண்ட் 20 செகண்ட்ல போடுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 25 செகண்ட் அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஐயோ ஷிஃப்ட் கஷ்டம்னு சொல்லிட்டு நினைச்சிடாம இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியான சம் சால்வ் பண்ண பார்க்கணும். இதுல எந்த டவுட் இல்லையில, இந்த ஃபார்ம்ல தான் மெயின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th சம் பாருங்க. A landlord bought a flat for rupees 8 lakhs. He wants to earn a 9% annual return on his investment after paying rupees 2000 per month for maintenance.
வாட் சுட் பி த மந்த்லி ரெண்ட் ஹி சார்ஜஸ். அதாவது ரொம்ப ஈஸி தான். ஒரு லேண்ட் லார்ட் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபிளாட் வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு? 8 lakhs வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஆனுவலா வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு எடுக்கணும்னு நினைக்கிறாரு? 9% வந்து அதுல எடுக்கணும்னு நினைக்கிறாரு. மொத்தத்துக்கு ஒரு 9% எடுக்கணும்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அதை மெயின்டெனன்ஸ்க்கும் மாசம் 2000 செலவழிக்கிறாரு. இப்போ என்ன பண்றாங்க, இப்போ நான் தான் அந்த லேண்ட்லான்னு வச்சுக்கோங்களேன், நான் 8 lakh வந்து ஃபிளாட் வாங்கியிருக்கேன். எனக்கு ஓவராலா 1 yearல வந்து அந்த மொத்த அமௌண்ட் 9% எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரணும். அதாவது நான் அந்த போட்ட அமௌண்ட் 9% வந்து எடுக்கணும். ஆனா நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபிளாட்டோட மெயின்டெனன்ஸ்க்கு மந்த்லி நான் 2000 செலவழிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, நீங்க இதுக்கு கேட்குறீங்க, வாடகைக்கு ரெண்டுக்கு, அதாவது வாடகை கேட்டு நான் ரெண்ட் சார்ஜ் பண்றேன், ரெண்டுக்கு கேட்குறீங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்றேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்? எனக்கு வந்து இயர்ல 9% ப்ராஃபிட்டும் வேணும், அந்த 2000ன்றதையும் நான் சேர்த்து உங்ககிட்ட இருந்து எடுக்கணும். ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு மாதம் எவ்வளோ ரெண்ட் சார்ஜ் பண்ணுவேன், அதுதான் இங்கே கொஸ்டின். மந்த்லி தானே? ஆமாம், நல்லா கவனிங்க. 8 lakh rupees, 8 lakh. இதுதான் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். இதுல எனக்கு 9% ப்ராஃபிட் வேணும். அதாவது நான் போட்ட அமௌண்ட் எடுக்கணும் 9%. நான் 9% எப்படி எழுதலாம்? 9/100 எழுதலாம். இப்போ இந்த 9%ன்றது 12 monthsக்கு தானே. அவன் கேட்டு சொல்லியிருக்கான் பாருங்க, he wants to earn a 9% annual return. ஆனுவல்னா ஒரு வருஷத்துக்கு 9% எடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு 9% எடுக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், மந்த்லி அவன் ரெண்ட் சார்ஜ் எவ்வளோ நான் உங்களுக்கு பண்ணுவேன் அந்த மாதிரி கேட்டிருக்கான். ஸோ 12 monthsக்கு 9% அப்படின்னா 1 monthக்கு எவ்வளோ? இந்த 12 அப்படி கீழே பண்ணிடுவோமா? 9% டிவைடட் பை 12. அப்போ 1 monthக்கு 9% டிவைடட் பை 12. இந்த 9% 9/100 எழுதியிருக்கேன். அப்போ 1 monthக்கு இப்படி பண்ணுவோமா? அதாவது நான் எழுதியே பண்ணிடுறேன். இது 9%. இது வந்து 1 yearக்கு. ஆனா எனக்கு என்ன தேவை? 1 monthக்கு தேவை. ஸோ டிவைடட் பை 12 இந்த பெர்சன்டேஜை நம்ம இப்படி எழுதலாம்ல. ஏன்னா 9%, இப்போ எத்தனை X% நம்ம எப்படி எழுதுவோம்? X/100 தானே எழுதுவோம். அந்த மாதிரி தான் 9% இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ எனக்கு 1 monthக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்ப்போமே. அதாவது நான் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும்னு பார்ப்போமே. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இதை 3ஆல கேன்சல் பண்ணா 3 3s are 9. இது வந்து 4. இந்த 4 வந்து கேன்சல் பண்ணோம்னா 2. இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. 2000 into 3 எவ்வளோ? 6000. ஆனா ஆன்சர் வந்து 6000 போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த இது வந்து மொத்தத்துக்கு 9% வந்து அதுல வந்து நான் அமௌண்ட் எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் ரெண்ட் சார்ஜ் பண்ணணும், இந்த 6000 ரூபாய் நான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஆனா நான் மெயின்டெனன்ஸ்க்கும் 2000 நான் பண்றேன், அதுவும் நீங்க எனக்கு தரணும். நான் மெயின்டெனன்ஸ் செலவழிக்கிறேன், அந்த அமௌண்ட்டை நீங்க தான் எனக்கு தரணும்ல. ஸோ பிளஸ் 2000 நான் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்? 8000 சார்ஜ் பண்ணுவேன் மந்த்லி. அப்பனா தான் எனக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இந்த 2000 எனக்கு நீங்க தந்துருவீங்க. நான் செலவழிக்கணும், நீங்க எனக்கு தந்துருவீங்க. இந்த 6000 மாசம் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 1 yearல எனக்கு 9% வந்து நான் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடலாம். எந்த கன்ஃபியூஷன் இல்லையில. அதாவது எனக்கு ஆனுவல் ரிட்டர்ன் அந்த 9%ன்றது எனக்கு லாபம், அந்த வீடு வாங்கி நான் வாடகைக்கு விடுறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் 10th சம் பாருங்க. An amount is said to double in 5 years with its compound interest. How many years will it take for the amount to grow to 8 times its original value? இதுக்கு வந்து கன்வென்ஷனல் பண்ணா நிறைய டைம் ஆகும், ஈஸியா பண்ணுவோம். An amount is said to amount டபுள் ஆகுது. எத்தனை இயர்ஸ்ல? 5 years ஆகுது. நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான், how many years will it take to the amount to grow to 8 times its original value? அப்போ 8 டைம்ஸ்ல இந்த இயர்ஸ் எவ்வளவு தான் கேட்கறான். ஒரிஜினல் வேல்யூ வந்து 8 டைம் ஆக்குனா இந்த இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்கறான். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஷார்ட்கட் நல்லா கவனிங்க. இதை இன்ட்டு 2 இங்க போடணும். இந்த இன்ட்டு 2 எப்படி 8 ஆகுதுன்னு பார்க்கணும். 2 into 2 4. அகைன் 2 போட்டோம்னா 8. பாருங்க, 2 into 2 4, 4 into 2 8. அப்ப 2 பவர் கியூப் தானே. இப்ப 2 பவர் கியூப், இந்த 2 பவர் கியூப்க்கு என்ன மீனிங்? 8 டைம்ஸ் தான் அர்த்தம். இந்த மாதிரி இதை வச்சுக்கணும். இப்ப இந்த 2 பவர் கியூப்னா 8 தான். இந்த 8 டைம்ஸ்ல எத்தனை இயர்ஸ் தானே அவன் கேட்டிருக்கான். ஸோ இது ஷார்ட்கட். இந்த 5 இயர்ஸை அப்படியே போட்டுருங்க. இந்த பவர்ல இருக்குல்ல, இந்த பவர்ல என்ன வேல்யூ வருதோ அதை மல்டிப்ளை பண்ணிருங்க. இப்போ 5 into 3 எவ்வளோ? 15. இதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நல்லா கவனிங்க. இன்ட்டு 2 இல்லை சம்திங் இன்ட்டு 3 ட்ரிபிள் இன் எத்தனை இயர்ஸ் அப்படின்னா இங்கே ட்ரிபிள்னு போடணும். டபுள்னால இங்கே நான் டபுள் போட்டிருக்கேன். அந்த ட்ரிபிள்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை எப்படி அந்த நம்பர் ஆக்கும்னு பார்க்கணும். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல. இந்த பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை இதுல மல்டிப்ளை பண்ணா அதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th பாருங்க. A sum becomes rupees 6600 in 2 years and 7920 rupees in 3 years.
அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த ஒரிஜினல் பிரின்சிபல்? அதாவது சம் இருக்கு, இது வந்து அமௌண்ட் வந்து 6600 ஆகுது 2 இயர்ஸ்ல. 2 இயர்ஸ் தானே. அடுத்து வந்து 7920 3 இயர்ஸ்ல. இதுவும் அமௌண்ட் தான், 3 இயர்ஸ்ல ஆகுது. என்ன கேட்குறான்? 3 இயர்ஸ்ல ஆகுது. அவன் கேட்கறது இந்த சம், அதாவது பிரின்சிபல் தான் கேட்கறான். இது பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், ஏன்னா அப்பதான் புரியும். இது நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியிருந்தோம்னா இதை நான் சொல்ற மெத்தட் டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்கேஸ் பிக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா டவுட் வந்துடும். இப்ப பாருங்களேன், இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எனிதிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, காமன் இன்ட்ரெஸ்ட்னாலும் சரி, நமக்கு இப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 25% நான் வச்சுக்கிறேன். பிரின்சிபல் ஏதோ ஒன்று நான் பிரின்சிபல்னே வச்சுக்கிறேன். இப்போ அமௌண்ட் வேணும்னா என்ன? நான் பிரின்சிபல் 100% வச்சுக்கிறேன். இப்போ அமௌண்ட் வேணும்னா என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 100% பிளஸ் 25%, 125% தான் அமௌண்ட். இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1 இயர்னாலுமே இது சேம் தான். 1 இயர்னா இது 125% தான். 2 இயர்னா வேற மாதிரி வரும். ஏன்னா அது வட்டிக்கு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிரின்சிபல்ல இருந்து ரேட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு போனாதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் வரும். இப்போ 25% சொல்லிட்டேனா, இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. இந்த 25% தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இப்போ அடுத்த இயருக்கு நம்ம இதை எப்படி இந்த 1/4 5/4 எழுதணும். ஏன்னா 25% எக்ஸ்ட்ரா ஆகுது. இந்த 5/4 என்னன்னா மல்டிப்ளைங் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இப்போ பிரின்சிபல் இருக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கான அமௌண்ட் வேணும்னா இந்த மல்டிப்ளைங் ஃபேக்டரை பிரின்சிபலோட மல்டிப்ளை பண்ணிடணும். இது பண்ணா இது ஃபர்ஸ்ட் இயருக்கான, இது பண்ணி முடிச்சோன்னே இதுக்கான ஒரு வேல்யூ வரும்ல, அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1 இயர்க்கான அமௌண்ட். இப்போ 2 இயர்க்கான அமௌண்ட் வேணும்னா அகைன் 5/4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 இயர்க்கான அமௌண்ட் வேணும்னா அகைன் 5/4 வரணும். இப்போ இது வந்து அமௌண்ட் வரும். இது எத்தனாவது இயர்க்கான அமௌண்ட்? 3 இயர்க்கான அமௌண்ட் தான் இது. இந்த 5/4ன்றது மல்டிப்ளைங் ஃபேக்டர். இப்போ அதே இங்கே வாங்கலேன். இப்போ இது ஒரு அமௌண்ட். இது எத்தனாவது இயர்க்கான அமௌண்ட்? 2 இயர்க்கான அமௌண்ட். இது ஒரு அமௌண்ட். இது எத்தனை அமௌண்ட்? 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட். இப்படி கேட்டாலே ஒரு ட்ரிக் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ எந்த அமௌண்டா இருந்தாலும் சரி, எது வந்து லார்ஜஸ்ட் அமௌண்டா இருக்கு அதை வந்து நியூமரேட்டர்ல போட்டுறணும். 7920. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட் வந்து பேஸ்ல போட்டுறணும். 6600. இதை வந்து ஃபைனல் ரேஷியோ பண்ணிட்டு இதுதான் வந்து மல்டிப்ளைங் ஃபேக்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்ப அமௌண்ட் 4 இயர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் 3 இயர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அமௌண்ட் 4 இயர்க்கான அமௌண்ட்டை மேல வச்சுக்கணும், அமௌண்ட் 3 இயர்க்கானதை கீழே வச்சுக்கணும். இப்போ அமௌண்ட் 3 இயர்க்கும் 2 இயர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அமௌண்ட் 3 இயரா மேல வச்சிருக்கேன், அமௌண்ட் 2 இயர்ஸ்க்கானதை நான் கீழே வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவேன். இந்த 0 கேன்சல் ஆயிரும். இதை இங்க 66 11 மேல கேன்சல் ஆகுதான் பார்ப்போம். 7 11s 77, 2 அப்ப 72. இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா 60. இதை 12 கேன்சல் பண்ணா 6/5. அப்போ இந்த 6/5 தான் மல்டிப்ளைங் ஃபேக்டர். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சம்மு தான் நமக்கு வேணும். நான் என்ன பண்றேன், இந்த சம்மு தான் வேணும். சம்மு இன்ட்டு 6/5 1 இயர்க்கான அமௌண்ட் வந்துருமா? இங்க எத்தனை இயருக்கு இருக்கு? 2 இயருக்கு. அகைன் நான் 6/5 இயர் பண்றேன். அப்போ 6/5 பண்ணா இப்போ 2 டைம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இங்க என்ன வரும்? 2 இயர்க்கான அமௌண்ட் வரும். இங்க நமக்கு நல்லா தெரியும் 2 இயர்க்கான அமௌண்ட் என்ன? 6600. இப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ற நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும்ல, இது எந்த டவுட் இல்லையில. இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுதான் இருக்கு. நான் இது டீட்டெயிலா நம்ம கிளாஸ்ல பாக்குறப்ப பார்ப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கொண்டு போறப்ப பார்ப்போம். இது வந்து ஷார்ட் கட், இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்ல. இதை ஃபர்தரா சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1100. இப்ப பாருங்க, வேற வழி இல்ல. ஆப்ஷன் வந்து டெசிமல்ல தான் பாயிண்ட்ல தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். 5 × 5 எவ்வளோ? 25. நான் இந்த சம்ம மட்டும் கிட்ட வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் அங்கிட்டு கொண்டு போறேன். 1100 × 25 / 6. இப்படிதானே? நான் வந்து இந்த 25ஐயும் 1100 மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படியே உட்காந்து ஸ்கூல்ல பண்ற மாதிரி இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது, பிரிச்சிடணும். நான் என்ன பண்றேன், இந்த 1111 மட்டும் மல்டிப்ளை பண்றேன். 25 × 10 எவ்வளோ? 250. அப்ப 11னா இன்னும் ஒரு 25 மல்டிப்ளை ஆகணும். அப்ப 275 டிஸ்பிளே ஆகுதுல கீழே. இந்த 2 0 அப்படியே இருக்கா? இந்த 2 0 நான் கீழே போட்டுக்கிறேன். இந்த 6 அப்படியே போட்டுக்கிறேன். இப்ப கேன்சல் பண்ணி பாருங்க. 4 6 எவ்வளோ? 24.
ரிமைனிங் 3 5 மிச்சம் 5. ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க, ரெண்டுலேயே தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி சி தான் ஆப்ஷன். 4583 இதான் ஆன்சர். இதுல எந்த குழப்பமும் இல்லையில. அதாவது மல்டிப்ளைங் ஃபேக்டரை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் அது அத்தனை டைமுக்கான அமௌண்ட். இப்போ புரிஞ்சா? இது வந்து எத்தனை இயருக்கான அமௌண்ட்? 3 இயர்க்கான அமௌண்ட். 3 இயர்க்கான அமௌண்ட். ஏன் 3 இயர்க்கான அமௌண்ட்? 3 டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மல்டிப்ளைங் ஃபேக்டர்ன்றது என்னது? இன்ட்ரெஸ்டோட மல்டிப்ளைங் ஃபேக்டர். அதாவது 25% 1/4. 1 இயருக்கு 25% வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4ன்றது பிரின்சிபல், அதுல இருந்து 1 எக்ஸ்ட்ரா, அப்ப 5/4. அகைன் 5/4 5/4 5/4ன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12th சம் பாருங்க. சுமன் purchased 25 liters of milk at 45 per liter and another 15 liters of milk rupees 50 per liter. She combined both quantities and then sold the entire mixture at rupees 48 per liter. What was her total profit or loss? ரொம்ப ஈஸி தான். சுமன் வந்து 25 லிட்டர் மில்கை வந்து வாங்குறாரு. இந்த 25 லிட்டருக்கான பிரைஸ் எவ்வளோ? 1 லிட்டருக்கான பிரைஸ் சொல்லிட்டாங்க, அதாவது 45 rupees. இதான மீனிங்கு. 25 லிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. இந்த 25 லிட்டர்ல 1 லிட்டருக்கான பிரைஸ் எவ்வளோ? பெர் லிட்டர்னா அதான் மீனிங், 45 rupees. அதே மாதிரி என்ன பண்றாரு? 15 லிட்டர்ஸ் வாங்குறாரு. இந்த 15 லிட்டர்ஸ்க்கு 1 லிட்டருக்கான பிரைஸ் எவ்வளோ? 50 rupeesன்னு கொடுத்துட்டான். ஸோ இப்படி வாங்குறாரு. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். 1 லிட்டர் வந்து 45 rupeesன்னு வாங்கியிருக்காரு. அப்ப 25 லிட்டர் எவ்வளோன்னு வாங்கியிருப்பாரு? நல்லா கவனிங்க. 1 லிட்டர் 45 rupeesன்னு வாங்கியிருக்காரு. அப்ப 25 லிட்டர் எவ்வளோன்னு வாங்கிட்டாரு. அதே மாதிரி 1 லிட்டர் 50 rupeesன்னு வாங்கியிருக்காரு. அப்ப 15 லிட்டர் எவ்வளோக்கு வாங்கி வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். இப்ப பாருங்க, 45 × 25 தானே மொத்த இது. அதாவது 1 லிட்டர் வந்துட்டு 45 rupees. அதானே மீனிங்கு. she purchased 25 liters of milk at rupees 45 per liter. பெர் லிட்டருக்கு 45 rupees. அப்போ நமக்கு தேவை 25 லிட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், இதை பிரிச்சுக்கிறேன். 20 + 5 × 45. ஏன்னா இது ரெண்டும் சேம் தானே. 25 45 மல்டிப்ளை பண்ணணும். 20 + 5 நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ 45 20 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 900. இப்போ 45 5 மல்டிப்ளை பண்ணா 225. அப்போ இதை ஆட் பண்ணா எவ்வளோ? 1125. நம்ம உட்காந்துக்கிட்டு 45 × 25 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க அவசியம்ல, பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ 1125 வந்து இந்த 25 லிட்டர் வாங்குறது செலவாகுது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இங்கே அதே மாதிரி தான் 1 லிட்டர் 50 ரூபான்னு வாங்குறாரு. அப்போ 15 லிட்டர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு? இது நம்மளுக்கு டைரக்ட் மல்டிபிள் தான். 15 × 5 எவ்வளோ? 750. 750 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ மொத்தம் எவ்வளோ இவருக்கு செலவாகுது? இந்த 25 லிட்டரையும் 15 லிட்டரையும் வாங்குறதுக்கு அவருக்கு எவ்வளோ செலவாகுது? இதை ஆட் பண்ண பாருங்களேன். 1800 1875 ரூபா வந்துட்டு அவருக்கு செலவாகுது. அதாவது இந்த இடத்துல ஒரு பால் கேன் இருக்கு, இந்த கையில ஒரு பால் கேன் இருக்கு. இந்த கையில வந்துட்டு 25 லிட்டர் இருக்கு. அதோட விலை 1125 ரூபா கொடுத்து வாங்குறேன். இந்த கையில வந்துட்டு 15 லிட்டர் இருக்கு. அதை 750 ரூபா கொடுத்து வாங்குறேன். எனக்கு மொத்தம் வந்து 1875 ரூபா இப்ப என் கையில இருந்து இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், அதான் அடுத்து கொடுத்துருக்காங்க வாங்களேன். சி கம்பைன்டு போத் குவான்டிட்டிஸ் அண்ட் தென் கம்பைன்னா ரெண்டு கேன்ல இருக்கிற பாலையும் ஒரே கேன்ல ஊத்துறாரு. ஊத்திட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 48 ரூபா. இப்ப மொத்தமா ஊத்திட்டா எத்தனை லிட்டர்? மொத்தம் 25 15 லிட்டரும் ஒரே கேன்ல ஊத்திட்டாரு. அப்போ மொத்தம் 40 லிட்டரை வந்து ஒரே கேன்ல ஊத்திட்டாரு. ஊத்திட்டு 1 லிட்டர் எவ்வளோன்னு விற்கிறாரு? 48 ரூபான்னு விற்கிறாரு. அப்போ 1 லிட்டர் வந்து 48 ரூபான்னு விற்கிறாரு. ஆனா அந்த கேன்ல மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்கு? கம்பைன் பண்ணிட்டாரு. அப்போ 40 லிட்டரு. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போமா? நான் என்ன பண்றேன், இந்த 0 விட்டுட்டு இதை அப்படியே மல்டிபிள் பண்றேன். 4 × 8 எவ்வளோ? 32. ரிமைனிங் 3 16 90. 1920 ரூபாய்க்கு வித்திருக்காரு கம்பைன் பண்ணி. ஆனா அவர் எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு? 1875 ரூபாய்க்கு. அவர் மொத்தத்தையும் சேர்த்து எவ்வளவுக்கு விற்கிறாரு? 1920. இதுல 2 ஆப்ஷன் ஆல்ரெடி லாஸ், இது கேன்சல் ஆயிடும். லாஸே கிடையாது, கூட தான் வச்சு வித்திருக்காரு. எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இங்கிட்ட ஒரு 25, அங்கிட்ட ஒரு 20. அப்ப 45 ரூபா அவருக்கு ப்ராஃபிட். ஆன்சர் வந்து 2, ப்ராஃபிட் ஆஃப் 45 rupees. புரிஞ்சுதானே? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 13 பார்ப்போம். A toy manufacturer produced 1200 toy cars at a total cost of rupees 90,000. He donated 200 cars to a charity event. For the rest,
he announced a 10% discount on the market price of rupees 120 rupees per car. He also offered 2 toy cars free for every 8 toys car purchased. If all 1200 toy cars were distributed, what is his overall gain or loss percentage? லென்த்தியாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும்ல அப்போ தான் இதை சால்வ் பண்ணணும். ஆனால் இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஈஸி தான், கவனிங்களேன். அதாவது ஒரு டாய் மேனுஃபேக்சர் இருக்காரு. அவர் வந்து 1200 டாய் காரை வந்து அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதோட அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அவருக்கு எவ்வளோ செலவாகுது? 90,000 வந்து செலவாகுது. 90,000 ருபீஸ் செலவாகுது. இப்போது நான் தான் அந்த மேனுஃபேக்சர். நான் 1200 காரை வந்து என்னோட குடோனில் நான் இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கு மொத்த செலவு எவ்வளோ? 90,000 செலவாகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டொனேட்டட் அப்படின்னாலே ஃப்ரீயாக கொடுக்குறது தான். 200 காரை வந்துட்டு நான் டொனேட்டடாக சேரிட்டி வந்துட்டு கொடுத்துட்டேன். இப்போ அந்த என்கிட்ட இருக்கிற 200 காரை நான் கொடுத்துறேன். ரிமைனிங் வந்து என்கிட்ட 1000 கார் தான் இருக்கு. ஓகேவா? ஃபார் த ரெஸ்ட் ஹி அனௌன்ஸ்ட் a 10% டிஸ்கவுண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இருக்கிறதுல நான் 10% டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் rupees 120 rupees பெர் கார். அதாவது இந்த 1000 கார் இப்போ என் கையில் இருக்கு. இதை வந்து நான் மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணுறேன். எவ்வளோ மார்க் ப்ரைஸ் பண்ணுறேன்னா ஒரு காரை வந்து 120 ருபீஸ்க்கு வந்து நான் மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் வந்து 200 காரை போய் டொனேட் வந்துட்டேன்ப்பா. இப்போ என்கிட்ட 1000 கார் இருக்கு. இதை நான் விற்கணும். அதில் ஒரு காரை வந்து 120 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டேன். எல்லா இதுலையும் எம்ஆர்பின்னு இருக்குல்ல, அதான் மார்க்கெட் ப்ரைஸ். 120 ருபீஸ் மார்க் பண்ணிட்டேன். நான் அகைன் என்ன பண்ணுறேன்? he announced a 10% discount on the market price of 120 rupees per car. இந்த 120 ருபீஸ் கார்ல 10% டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா எவ்வளோ? 9/10 தானே. ஏன்னா 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10. நான் 10% டிஸ்கவுண்ட் பண்றேன், அப்போ மைனஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ? இந்த 10ல 1 போச்சுன்னா 9, அதே 10. இப்போ புரிஞ்சா? இப்போ இதை நான் கேன்சல் பண்றேன். 0 0 9 × 12 எவ்வளோ? 9 12 108. இந்த 108 ருபீஸ்க்கு வந்துட்டு நான் இந்த 1000 காரை விற்கலான்னு நான் முடிவு பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? he also offered 2 toy cars free for every 8 toy car purchased. அதாவது நான் என்ன பண்றேன்ப்பா, நான் என் கடையை போட்டு உட்காந்துருக்கேன். நான் மேனுஃபேக்சரிங் தான், நான் குடன்ல இருக்கேன். ஃபர்தரா வந்துட்டு ஒரு காரை 108 ரூபான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்துட்டு போக நான் விடுறேன். ஒரு காரை 108 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு விடுறேன். அகைன் அதுலயும் உங்களுக்கு நான் ஒரு டிஸ்கவுண்ட் வைக்கிறேன். என்ன வைக்கிறேன் அப்படின்னா, he also offered 2 toys cars free for 8 கார் நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கார்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுத்துட்டேன். அப்போ இதுல இருந்து இன்னும் எவ்வளவு நான் எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, 108ல 8 கார் வாங்கினா 2 கார் ஃப்ரீன்னு சொல்றேன். இப்போ நீங்க என்கிட்ட அந்த 8 கார் வாங்குறீங்க, நான் உங்களுக்கு எத்தனை கார் கொடுப்பேன்? 10 காரா கொடுப்பேன்ல. ஏன்னா 8 கார் நீங்க வாங்கிட்டா நான் 2 கார் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? 10 காரு, அதுல 2 காரு ஃப்ரீ. புரிஞ்சா ஃப்ராக்ஷன் எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்க வந்து 8 கார் வாங்குறீங்க, நான் 2 கார் ஃப்ரீயா கொடுக்குறேன். அப்ப என்கிட்ட இருந்து எத்தனை கார் மொத்தமா போகுது? நீங்க 8 கார் வாங்கினா 10 கார் போகுது. அதுல எத்தனை கார் நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன்? 2 கார் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இது புரிஞ்சுதானே? இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன். 1 2 2 அகைன் 5. ஓகேவா? அப்போ 1/5ன்றது வந்துட்டு என்னது? நான் கொடுக்குற டிஸ்கவுண்ட். அப்போ -1/5 அப்படின்ற டிஸ்கவுண்ட் அப்படின்னா இந்த -1 போக ரிமைனிங் எவ்வளோ? 4/5 தானே. இங்க எப்படி -1/10? இதை 1ன்றது வந்து 10%. ஆக்சுவலா இங்க வந்து 20% டிஸ்கவுண்ட்ன்ற மாதிரி தான் அவன் என்ன கொடுத்துருக்கான். 8 கார் வாங்கினா நான் 2 கார் ஃப்ரீன்னு சொல்றான். ஏன்னா 1/5ஓட பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 20%. அப்போ 4/5. அப்போ இதை நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 4/5ல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். நான் அதை கேன்சல் பண்ணாம இப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த 5 இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டெசிமல்ல வரும். ஸோ நான் இப்படியே வச்சுக்கிறேன். இதான் வந்து என்னோட ஃபைனல் ப்ரைஸ், ஒரு காரோட ஃபைனல் ப்ரைஸ். நெக்ஸ்ட் அவன் என்ன பண்றான்? இஃப் ஆல் 1200 டாய்ஸ் கவர் டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லா காரையும் நான் வித்துட்டேன். வாட் இஸ் கிஸ் ஓவரால் கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்குறான். இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட மொத்த காஸ்ட் வந்து எவ்வளோ? 90,000 செலவாயிருக்கு. இந்த மொத்த கார் வாங்கினதுக்கு எனக்கு 90,000 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறான். நான் இப்போ ஃபைனல் ப்ரைஸ் பண்ணிட்டேன். 1 காரோட ப்ரைஸ், ஃபைனல் ப்ரைஸ் வந்து இதுதான் நான் விற்க போறேன். 1 காரோட ஃபைனல் ப்ரைஸ். என்கிட்ட மொத்தம் எத்தனை கார் இருக்கு? அந்த சேரிட்டிக்கு 200 கார் போக 1000 கார் இருக்கு. இந்த 1000 காரோட ப்ரைஸ் என்ன? இந்த 1000 அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா? ஏன்னா பாக்ஸ் மெத்தடு கிராஸா மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த 1000 அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன்.
இப்போ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணுமே. இந்த 5ஐயும் 1000 வச்சா 200. இப்போ பாருங்க 108ஐயும் 4 into 2 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4 into 2 மல்டிப்ளை பண்ணால் 800. 800 into 108. இப்போ நான் இந்த 2 ஜீரோ வச்சுக்கிறேன். இந்த 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 64, ரிமைனிங் 6 0, அது 6 8 2 0. அப்போ நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? இந்த 1000 கார் 86,400 விற்கிறேன். எனக்கு வாட் இஸ் கிஸ் ஓவரால் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்குறான். எனக்கு இங்கேயே தெரிஞ்சிடும். நான் செலவழிச்சது என்னமோ 90,000, நான் செலவழிச்சது 90,000, ஆனால் எனக்கு வந்தது என்னமோ 86,400 தான். ஏன்னா பல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இங்கேயே 2 ஆப்ஷன் ஐடியா ஆயிடுது. ப்ராஃபிட்ன்ற ஆப்ஷன் கிடையாது, 2ம் 4ம் கிடையாது. அப்போ 4% லாஸா 5% லாஸா இருந்தால் நம்மளுக்கு கேள்வி. இப்போ பாருங்க, லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 தான். நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியும்? 90,000 தெரியும். லாஸ் எவ்வளோ? லாஸ்னா என்னது? காஸ்ட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸையும் மைனஸ் பண்ணணும். காஸ்ட் பிரைஸ் 90,000, செல்லிங் பிரைஸ் 86,400. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3,600. ஆமாம், 3,600 இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 2 ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 9 36 கேன்சல் பண்ணா 36 9 கேன்சல் பண்ணா 4. அப்போ 4% லாஸ். இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி தானே? இந்த டிஸ்கவுண்ட் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே. 108 ரூபா, அதாவது 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதுலேயும் நான் ஒரு டிஸ்கவுண்ட், அவன் வந்து 20% டிஸ்கவுண்ட் டேரக்டா கொடுக்காம அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். 8 கார் வாங்கினா 2 கார் ஃப்ரீண்டு. அப்போ நான் உங்களுக்கு 10 காரா கொடுப்பேன். எனக்கு அதுல எத்தனை காரு நட்டம்? 2 கார் நட்டம்னா நான் டிஸ்கவுண்ட். அப்போ 10 2 இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணா நான் ஒன்று ஃப்ரீயா கொடுக்கறனால தான் மைனஸ்னு வைக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டேம்ல வந்து நம்ம மைனஸ்னு வச்சோம்னா அது லாஸ் மீனிங், பிளஸ்ன்னு வச்சோம்னா ப்ராஃபிட் மீனிங். -1/5. அப்போ இந்த -1/5 டிஸ்கவுண்ட். அப்போ நான் எவ்வளவு வித்திருப்பேன்? 4/5 அமௌண்ட்ல தான் வித்திருப்பேன். இந்த 108ல் 4/5. நான் அதை கேன்சல் பண்ணாமல் வச்சிருக்கிறது காரணம் டெசிமல்ல வரும். 1 காரோட பிரைஸ் வந்து இதுதான் அப்படின்னா 1000 காரோட பிரைஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இப்படி வரும். ஓகே, 14 பாருங்க. A retailer marks an air conditioner 80% above its cost price. நான் அப்படியே இப்போ ஸ்டார்டிங்கே பண்றேன். ரிட்டைலர் வந்து மார்க் பண்றாரு. காஸ்ட் பிரைஸ் வந்து 100% வச்சுக்கிறேன். இதுல 80% எக்ஸ்ட்ரா மார்க் பண்றாரு. 80% above its cost price. அப்போ மார்க் பிரைஸ் என்ன? 180%. இதான மீனிங். He offers a first discount of 25% of the market price. 25% ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. டிஸ்கவுண்ட்னால -1/4. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 3/4. இதுல 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. During a festival offer, an additional discount of 10% is applied on the already discount prices. இது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பிரைஸ். இதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எப்போ 10% ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10 மைனஸ், ஏன்னா டிஸ்கவுண்ட். அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 10ல் 1 போச்சுன்னா 9. 9/10 இப்படிதான் எழுதணும். இந்த 10% எப்படி 1/10 எழுதணும்னு தெரியும்ல. 10% 10/100 எழுதணும். இந்த ஜீரோ அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/10. அதே மாதிரி தான் 25%, 25/100 அதை கேன்சல் பண்ணணும்னா 1/4. இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ இதான் வந்து ஃபைனல் செல்லிங் பிரைஸ். இப்போ இவன் என்ன கேட்குறான்? ஃபைனல் செல்லிங் பிரைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு அங்கன்னா கொஸ்டின் அடிக்கும். நான் என்ன பண்றேன்? இதை இங்க எழுதிக்கிறேன். 180% தான். 180% into 3/4 into 9/10. இதுதான் வந்துட்டு 15,552 கொடுத்துட்டான். ஏன்னா ஃபைனல் செல்லிங் பிரைஸ் இதுதான். இது பெர்சன்டேஜ்ல இருக்கு. இதை ஒரிஜினல் வேல்யூவே கொடுத்துட்டான் 15,552 சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்குறான்? வாட் இஸ் த அப்ராக்சிமேட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஏர் கண்டிஷனர்? காஸ்ட் பிரைஸ் கேட்குறான். அப்போ 100% என்னன்னு கேட்குறான். நம்ம காஸ்ட் பிரைஸ் பெர்சன்டேஜ்ல 100% எடுத்திருக்கோம். இப்போ அதை சால்வ் பண்ணுவோமா? இங்கே அடிச்சுக்கலாம், இல்லை இங்கே அடிச்சுக்கலாம், இல்லை இங்கே அடிச்சுக்கலாம். ஆனால் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அது மட்டும் நல்லா தெரியும்ல. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகும். இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்? இந்த 4 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். இது நெக்ஸ்ட் அதை மல்டிப்ளை கேன்சல் பண்ணுறேன். 1 9s are 9. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 6. 7 9s are 63. 1 9s are 9, 6, 7 9s are 2, 2 9s are 18, 7, 8, திரும்ப 8 9s are சரி கரெக்டு. நெக்ஸ்ட் அகைன் இதையும் கேன்சல் பண்ணுவோம். 1 9s are 9. ரிமைனிங் எவ்வளோ? 8. 9 ஸ்கொயர் 81, ஸோ 9. ரிமைனிங் 1 2 கரெக்டா? கரெக்டு. திரும்ப இதை கேன்சல் பண்ணுவோம்.
3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 6 3 18 1 4 64. வேற எதுவும் நம்பர் இருக்கா? இல்லை. இந்த 2வை இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, அப்போ இங்கிட்டு போறப்ப மல்டிப்ளை ஆகும். அப்போ இந்த 2வை நான் மல்டிப்ளை பண்ணிட்டா 64 × 2 எவ்வளோ? 128. அப்போ இங்கே ஒரு 10 இருக்கு, அப்போ 10 மல்டிப்ளை பண்ணா 1000. ஒரு ஜீரோ இங்கே குறையுது. இந்த ஒரு ஜீரோ இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா இங்கே ஒரு ஜீரோ இருக்கு. இந்த ஜீரோவை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஜீரோ மல்டிப்ளை பண்ணா 1280. அப்போ இந்த ஜீரோவையும் அதையும் மல்டிப்ளை பண்ணா 12800 தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன கேட்குறான்? அப்ராக்சிமேட் காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 12800 தான். ஆப்ஷன் 3. ஓகே தானே? அதாவது இந்த பாக்ஸ் மெத்தடை நான் இந்த சம்பளம் நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து இந்த X% நான் என்ன பண்றேன், ஏதோ சம்திங் நானா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன், எக்ஸை வந்து 100% எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்துட்டு 150% எடுத்துக்கிறேன். சும்மா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், இது வந்து எந்த நம்பரும் கிடையாது, நீங்களே எதுவும் நினைச்சுக்க வேணாம். பாக்ஸ் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த கார்னரை இதையும் கிராஸ் பண்ணிக்கலாம், அதாவது அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம், எப்படின்னா பண்ணிக்கலாம். இல்ல இதையும் அடிச்சுக்கலாம், இல்ல இதையும் அடிச்சுக்கலாம். 4 முனையை நம்ம எந்த சைடு வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனா இந்த ரெண்டையும் வந்து இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இப்போ பாருங்களேன், நான் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். X% × 150 மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் போட்டுக்கணும். ஈக்குவல் போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். Y% × 100 இப்படிதான் எழுதணும். இப்ப பாருங்க, நம்ம இங்கேயும் இப்படியே கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம்ல. இப்படிதான் இந்த மெத்தடு. புரிஞ்சா? காரணம் அடிச்சுக்கணும், இந்த கிராஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா பிக்னஸா இருந்தா டக்குன்னு புரியாது, அதுக்காக தான் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அந்த சம்ம மட்டும் திரும்ப ஒரு வீடியோவா கூட எடுத்து போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 15 சம் பாருங்க. A 40 liter mixture contains juice and water in the ratio 5:3. How much water must be added to the mixture to change the ratio juice to water is to 2:3? ரொம்ப ஈஸி தான். ஜூஸ் அண்ட் வாட்டர் ரேஷியோ இருக்கு, எவ்வளோ இருக்குன்னா 5:3. ஸ்டார்டிங் எத்தனை லிட்டர் இருக்கு? 40 லிட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் அவன் என்ன பண்றான், ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட். அப்போ வாட்டர் ஆட் பண்றான்னு அர்த்தம். ஏதோ அது எவ்வளவு தான் கேட்கறான், எத்தனை லிட்டர் தான் கேட்கறான், ஏதோ ஒரு ஆட் பண்றான். அப்படி ஆட் பண்றப்போ மிக்சர் டு சேஞ்ச் த ரேஷியோ சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 2:3 சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. நல்லா கவனிங்க, அவன் வாட்டர் தான் ஆட் பண்றான், ஜூஸ் ஆட் பண்ணவே இல்லை. அப்போ ரேஷியோ வந்து இங்க டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ரேஷியோவும் சேமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஜூஸ் அவன் ஆட் பண்ணல, வாட்டர் தான் ஆட் பண்றான். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஜூஸோட ரேஷியோ சேம் பண்ணிக்கிறேன். இந்த 2வை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இந்த 5வை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணா 10, இந்த 5வை இங்கே மல்டிப்ளை பண்ணா 10 ஆகும். ஸோ நான் இங்கே 2வை மல்டிப்ளை பண்றேன், இங்கே 5வை மல்டிப்ளை பண்றேன். 2 × 5 எவ்வளோ? 10. இங்கே மட்டும் ஒரு ரேஷியோல இங்கே மட்டும் பண்ணக்கூடாது, இங்கே தான் பண்ணா இங்கேயும் பண்ணணும். அப்போ இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்றேன், எவ்வளோ வரும்? 10. அதே 2வை இங்கே மல்டிப்ளை பண்றேன், எவ்வளோ வரும்? 6ன்னு வருமா? நெக்ஸ்ட் இந்த 5வை இங்கே மல்டிப்ளை பண்றேன், 10ன்னு வரும். இந்த 5வை அகைன் இங்கே மல்டிப்ளை பண்றேன், 15 வரும். இப்போ பாருங்க 10 சேம் ஆயிடுச்சு. அப்போ ரேஷியோ வந்து எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 9 கூடி இருக்கா? இந்த 9ன்ற ரேஷியோ தான் கூடி இருக்கு, கரெக்ட் தானே? இப்ப பாருங்க, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 9ன்ற ரேஷியோ தான் லிட்டர்ல எவ்வளவு தான் கேட்டிருக்கான். இப்ப பாருங்க, இந்த ஸ்டார்டிங்ல இருந்த ரேஷியோவோட நம்மளுக்கு லிட்டர் எத்தனை தெரியும்? 40 லிட்டர் தெரியும். ஜூஸ் அண்ட் வாட்டர் சேர்த்து தான் அவன் 40 லிட்டர் மிக்சர் கண்டெய்ன்ஸ் அப்படின்னா இந்த ஜூஸும் வாட்டரும் சேர்ந்து தான். ஏன்னா ஒரு மிக்சர்னா ஜூஸும் வாட்டரும் சேர்ந்து தான், இல்லைன்னா ஜூஸ் தனியா வாட்டர் தனியா சொல்லலாம். மிக்சர்னா இது ரெண்டும் தான். அப்போ இந்த 2 ரேஷியோ எவ்வளோ? 16. இந்த 16ன்ற ரேஷியோ தான் 40 லிட்டர். அவன் எவ்வளோ கேட்கறான்? இந்த 9ன்றது தானே கேட்கறான். ரேஷியோனால நான் ரேஷியோ இங்கிட்ட வச்சுக்கிறேன். இதை கேன்சல் பண்ணா 4ஆல் கேன்சல் பண்ணா 10, இதை 4ஆல் கேன்சல் பண்ணா 4, அகைன் 2, இது 5. 5 × 9 எவ்வளோ? 45. ஆமா, ரிமைனிங் 2 கேன்சல் பண்ணா 22.5 ஆப்ஷன்ல இருக்கா? இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 22.5 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 16 பாருங்க. A is able to complete a task in 50 days. A வந்து 15 daysல வேலையை முடிக்கிறான். While B takes 20 days to finish the same task. B வந்து சேம் ஒர்க்கை 20 daysல முடிக்கிறான். If they collaborate and work together for 4 days, what fraction of the work will still remain? அதாவது 4 நாள் இவங்க சேர்ந்து வேலை பார்த்துட்டாங்கன்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, அதை ஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்கான். இப்போ பாருங்களேன், இது வந்து டேஸ். நம்ம இது எப்படி பண்ணுவோம்? இது 2 கேல்சியம் எடுப்போமா?
எல்சிஎம் நம்ம சின்ன பிள்ளைத்தனமா 15 20 அப்படின்னு எல்சிஎம் பண்ணா டைம் கன்சியூம் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா எந்த நம்பர் எல்சிஎம் பண்ணாலும் சரி அதில் பெரிய நம்பர் எதுன்னு பார்த்துப்போம். இப்போ 20 எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணாலும் அந்த நம்பர் 15ஆலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 20 × 1 15 டிவைட் ஆகாது. 20 × 2 எவ்வளோ 40. இந்த 40ல 15 டிவைட் ஆகாம ஆகாது. 20 × 3 எவ்வளோ 60. இந்த 60ல 15ம் டிவைட் ஆகும் 20ம் டிவைட் ஆகும். அப்படிதான் பார்க்கணும். இப்போ 20 × 3 60. 60ல 20 டிவைட் ஆகும் 15 டிவைட் ஆகும். ஸோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதான் வந்து டோட்டல் ஒர்க்னு நம்ம வச்சுக்கணும். அந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கணும் டைம் அண்ட் ஒர்க்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எஃபிஷியன்சினா நமக்கு டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சாரி டைம் அண்ட் ஒர்க்ன்ற பாருங்க, டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் டேக்கன் இன்ட்டு எஃபிஷியன்ட். இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்கும் தெரியும் டைம் டேக்கன்னா எத்தனை டேஸ் 15 டேஸ் 20 டேஸ்ன்னு தெரியும். இப்போ நமக்கு எஃபிஷியன்ட் வேணும்னா ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் டேக்கன் தானே. இப்போ நமக்கு எஃபிஷியன்ட் வேணும். எஃபிஷியன்ட் ஒர்க்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் டேக்கனு. 60ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ணால் எவ்வளோ 4. அப்போ இந்த 4 தான் ஏவோட எஃபிஷியன்ட். அதே மாதிரி பியோட எஃபிஷியன்ட் வேணும்னா டோட்டல் ஒர்க்கையும் டைமையும் டிவைட் பண்ணணும். அப்போ 3 தான் இதோட எஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்குறான், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளில் 2 பேர் சேர்ந்து பார்த்தா அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ 7 தான் உங்களோட 2 பேரோட ஒரு நாளோட எஃபிஷியன்சி. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க 4 டேஸில் வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்க எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க 28 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, மொத்தம் எத்தனை ஒர்க்கு 60 ஒர்க்கு. இதுல 28 ஒர்க் முடிச்சுட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்டில் ரிமைன் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு கேட்குறாங்க. 28 ஒர்க் முடிச்சுட்டா ரிமைனிங் எத்தனை ஒர்க் இருக்கும் 32 ஒர்க் தானே இருக்கும். ஏன்னா 60ல 28 கழிச்சா 32 தான் இருக்கும். அவன் என்ன கேட்குறான் 32ன்னு கேட்காம ஃப்ராக்ஷன்ல கேட்குறான். எவ்வளோ எந்த வேலையில கம்மியா இருக்கு அப்படின்னா டோட்டல் ஒர்க்கை தான் கீழே போடணும். இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 8 4s 32, 15 4s 60. அப்போ ஆன்சர் வந்து 8/15 தான் ஆன்சர். அதாவது எவ்வளோ ஒர்க்குன்னு மட்டும் கேட்டா நம்ம டேரக்டா 32 போடணும். ஃப்ராக்ஷன்ல கேட்டா கீழே டோட்டல் ஒர்க்கை போட்டுறணும். அதான் இங்க மெத்தடு. காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா முக்கியம். டைம் அண்ட் ஒர்க்னாலே டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டிவைடட் பை எஃபிஷியன்ட். சாரி, டைம் டேக்கன் இன்டு எஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து 17 பாருங்க. 2 oils priced at rupees 90 per kg and rupees 150 per kg and blended and sold at 154 per kg, achieving to profit a margin of 20%. What is the ratio of the 2 oils in the mixture? அதாவது இது மிக்சர் அலிகேஷன் தான், ரொம்ப ஈஸி தான். அதாவது 90 per kg-யையும் 150 kg-யையும் மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்றப்ப அது ஒரு கேஜி வந்து பிரைஸா வரும். அதை எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா அங்க நல்லா பாருங்களேன், 2 oils பிரைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் பிரைஸ். இதோட பிரைஸ் எவ்வளோ 90 per kg. ஒரு ஆயிலோட பிரைஸ் வந்து 90 rupees. இன்னொரு ஆயில் கேஜியா, சாரி பெர் கேஜியா. ஓ, இந்த ஆயிலேயே வந்து கேஜில கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆயிக்க வேணாம். செகண்ட் ஆயிலோட கேஜி வந்து 150 rupees கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. அது ஒரு கேஜி பிரைஸா இருக்கும்ல. அந்த பிரைஸை எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 144 kg விற்கிறாங்க. அதாவது இது செல்லிங் பிரைஸ். ஆனா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. நல்லா கவனிங்களேன், நான் நல்லா சொல்றேன். இந்த 2 ஆயிலை மிக்ஸ் பண்ணி அது ஒரு பிரைஸ் வரும். அந்த பிரைஸை ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சுதான் இதுக்கு விற்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சுதான் 144 rupees விற்கிறாங்க. இதை தூக்கி நம்ம இங்க போட்டுறக்கூடாது. ஓகேவா, இது வந்து செல்லிங் பிரைஸ். இங்க வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்றது வந்து, இப்போ நான் என்கிட்ட 2 டைப் ஆஃப் ஆயில் இருக்கு. நான் என்ன பண்றேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்றேன். ஆனா நான் உங்களுக்கு விற்கல. இந்த வித்தது தான் 144. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா அது எனக்கு ஒரு அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்ல, அதுதான் இங்க இருக்கணும். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க இருந்து பாருங்களேன். and sold at rupees 144 kg, achieving a profit margin. அப்படி வித்தனால எனக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இந்த 144ன்றது 20% ப்ராஃபிட். அப்ப இந்த 120% தான் 144. அப்ப 100% எவ்வளவுன்னா இதுதான் இந்த அமௌண்ட். இதை வந்து 6/5ன்னு வச்சுக்கணும். கேன்சல் பண்ணா 20 கேன்சல் பண்ணா இப்ப பாருங்க, இந்த 6ஐ 144 கேன்சல் பண்ணா 2 6 are 12, 3 அப்ப 4, 2 3 10 2. அப்ப 24 × 5 எவ்வளோ 120. அப்போ இந்த ரெண்டே மிக்ஸ் பண்ணா அதை எவ்வளவுக்கு நான் காஸ்ட்னு சொல்லுவேன். அதாவது ரெண்டே மிக்ஸ் பண்ணா எவ்வளவு பிரைஸ் வருது 120 per kg அப்படின்னு வருது. இப்ப அவன் என்ன கேட்கறான், நான் எவ்வளவு ரேஷியோல மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு தானே கேட்கறான். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 150 120 மைனஸ் பண்ணா 30, 120 19 கேன்சல் பண்ணா 30. இதோட ரேஷியோ தானே கேட்கறான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 1:1. இதுதான் மிக்சர் அலிகேஷன்.
இது நல்லா டீட்டெயில்டா எலாபரேட்டா நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். மிக்சர் எஜுகேஷன் கொண்டு போறப்ப தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது நான் லாஸ்ட் டைம்ல அந்த 120 kg அப்படின்றது கேஜி கிடையாது, அது ருபீஸ்ல 120 rupees பெர் கேஜி. அது வந்து ருபீஸ், அதுல இருந்து அதுக்கான கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் கேஜி எழுதுனால நீங்க வந்து அது கிலோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ருபீஸ் 90 per kg, ஒரு கேஜிக்கு ருபீஸ் 90, எவ்வளோ 150, அந்த 120 நம்ம அப்படி எடுத்துக்கணும். அது வந்து ருபீஸ்ல தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 18 பாருங்க. பைப் அண்ட் சிஸ்டம் 3 pipes ABC are capable of filling a tank in 6, 8, 12 hours. அது இங்கே நான் பண்ணிக்கிறேன். பைப் 3 பைப் இருக்கு ஏபிசின்ட்டு. அதோட டைம் டேக்கன் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் பைப் வந்து ஃபில்லிங் தான், அப்போ 6 hours. செகண்ட் வந்து 8, தேர்ட் வந்து 12. இதோட டைமு, அதாவது ஏன்ற பைப் வந்து 6 hours நிரப்பிடுது ஏதோ சம்திங், ஒரு டேங்கையோ ஒரு இதையோ. பின்றது வந்து தனியாக 8 hours ஃபில் பண்ணிடுது. சின்றது 12 hours ஃபில் பண்ணிடுது. இப்போ டோட்டல் ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது டோட்டல் கெப்பாசிட்டி, அந்த டேங்கோட கெப்பாசிட்டி. இப்போ அதே மாதிரி தான் எல்சிஎம் தான். இப்போ பாருங்க, பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 12 into 2 எவ்வளோ? 24. 24ல இந்த 8 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும். ஸோ நான் 24 இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு அதோட எஃபிஷியன்சி வேணும், எத்தனை இதில் வந்து அது நிறையுதுன்னு சொல்லிட்டு. அப்போ 24 டிவைட் பை 12 எவ்வளோ? 2. 24 8, 24 8 டிவைட் பண்ணால் 24 8 ஆல் டிவைட் பண்ணால் 3, 24 6 ஆல் டிவைட் பண்ணால் 4. இப்போ நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, when all 3 pipes are open together கேட்குறான். 3 பைப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. they operate for 2 hours before pipe C is closed. அதாவது நல்லா கவனிங்க, 3 பைப்பை ஓப்பன் பண்ணிட்டான்ப்பா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான்? they operate for 2 hours before pipe C is closed. பைப் சி க்ளோஸ் பண்றதுக்கு, அதாவது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பைப் சியை க்ளோஸ் பண்ணிடுறான். நல்லா கவனிங்க, they operate for 2 hours before pipe C is closed. இப்போ ஏதோ ஒரு சம்திங் A plus B plus C திறந்து விட்டான், எத்தனை மணி நேரம். இப்போ என்ன பண்றான்? 2 hours அப்புறம் வந்து என்ன பண்றான்? பைப் சியை க்ளோஸ் பண்றாங்க தான் மீனிங் அங்க. they operate for 2 hours before pipe C is closed. அதாவது பைப் சியை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 hours ஓட்டி இருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த 2 hours தான் வந்துட்டு, இந்த 2 hours தான் வந்துட்டு A plus B plus C ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து A plus B தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதான மீனிங்கு. நல்லா கவனிங்க, they operate for 2 hours before pipe C is closed. பைப் சி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 hours ஆப்ரேட் ஆயிருந்திருக்கு. பைப் சி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 hours ஆப்ரேட் ஆயிருந்திருக்கு. இப்போ இது புரிஞ்சிருச்சு. இங்க வந்து ஏதோ ஒரு டைம் ஹவர் அதான் கேட்கறானா, how much additional time, எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ A plus B plus C யோட எஃபிஷியன்சி என்ன? 4 3 2 எவ்வளோ மொத்தம்? 9. நம்மளுக்கு டோட்டல், அதாவது கெப்பாசிட்டியை நப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே டைம் அண்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். டோட்டல் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். இது நான் வந்து டோட்டல் கெப்பாசிட்டினா நான் இதை வச்சுக்கிறேன், ஒரு டேங்கோட கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு நான் டோட்டல் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வேணும்? எஃபிஷியன்சி நமக்கு தெரியும் 2 hours. நம்மளுக்கு இந்த டைம் பீரியட்ல, அதாவது இந்த 2 hours எவ்வளோ டேங்க் கெப்பாசிட்டி நிறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 9. இந்த 3 பேர் எஃபிஷியன்சி எத்தனை மணி நேரம் தந்துருக்காங்க? 2. அப்போ 9 to 18. அப்போ இந்த டைம் பீரியட்ல 18 கெப்பாசிட்டி டேங்க் நிறைஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் கெப்பாசிட்டி எத்தனை இருக்கு? 24 தான் டோட்டல் கெப்பாசிட்டி, அந்த டேங்கோட கெப்பாசிட்டி. அப்போ 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ? 6 தான். இப்போ நமக்கு என்ன தேவை? அதோட டைம் பீரியட் தானே தேவை, அதோட டைம் பீரியட் தான் தேவை. நமக்கு கெப்பாசிட்டி தெரியும். இங்க எத்தனை பேர் இருக்காங்க? A plus B இருக்காங்க. A plus B யோட எஃபிஷியன்சி என்ன? 4 plus 3 7. அப்போ இதோட டைம் வந்து என்னது? 6/7. ஆன்சர் வந்து 6/7 hours தான். ஏன் டைம் வந்து நம்ம டைம் 6/7 போட்டோம்? நமக்கு நல்லா தெரியும், டைமோட ஃபார்முலா வந்து டோட்டல் கெப்பாசிட்டி டிவைட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் கெப்பாசிட்டி ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? இங்கேயே 18 நிரம்பிடுச்சு. ரிமைனிங் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 6. எஃபிஷியன்சி 2 பேர் ஓப்பன் ஆயிருக்காங்க, ஏவும் பியும். எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 சேர்த்து 7. ஸோ 6/7. அவ்வளோதான். இப்போ நம்ம 19 பார்க்கலாம். இதுவரை 18 பார்த்துருக்கோம். சட்டம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் நைட் வந்து நான் லேட் நைட்டாக தான் கிளாஸ் எடுத்தேன். பார்த்தா திடீர்னு மழை இடியெல்லாம் ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரண்ட் வேற கட் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. அதனால ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுறேன். அதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 19 பாருங்க.
A bullet train covers a fixed distance in 30 minutes at an average speed of 240 km/h. அது என்னன்னா ஒரு ட்ரெயின் இருக்கு, அது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு போகணும், அது 30 மினிட்ஸ்ல போயிருது. எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 240 km/h போகுது. அதாவது இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு டைமும் தெரியும் 30 மினிட்ஸ்ன்ட்டு, ஸ்பீடு வந்துட்டு 240 km/h சொல்லிட்டு இதை நம்ம இதை ஹவருக்கு மாற்றி மல்டிப்ளை பண்ணால் நம்ம டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும், நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, டியூ டு ட்ராக் மெயின்டெனன்ஸ் இட் நீட்ஸ் டு பி டைவர்டட் இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் பை 20%. அதாவது ஒரு ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஆகுது, ஒரு இடத்துல வந்து ட்ராக் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ ட்ரெயினை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அதனால வந்து டிஸ்டன்ஸ் வந்து 20% எக்ஸ்ட்ரா ஆகுது. நமக்கே தெரியல, இப்போ நம்ம ஒரு கார்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டிஸ்டன்ஸ் போவோம், திடீர்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை நடக்குது, காரை சுற்றி விடுறாங்க அப்படின்னா அந்த சுற்றி போகிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்ல. அதுதான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக நம்ம எந்த ஒரு, அதாவது ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஆகலை அப்படின்னா 100%, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, ஸோ நான் 100% வச்சுக்கிறேன். இதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி போகிறனால 20% எக்ஸ்ட்ரா ஆகுது, ஸோ நான் 120%. ஏன் இங்கே பெர்சன்டேஜில் வச்சிருக்கோன்னு புரியுதா? ஏன்னா அவன் 20% எக்ஸ்ட்ரான்னு சொன்னனால நான் 100% 120% சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, if the train needs to arrive at its destination on time. அதாவது இப்படி 20% எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ஆகுறப்பையும் அதோட டைம் வந்து மாறல, அதே 30 மினிட்ஸ்க்கு போதும் தான் சொல்றாங்க. வாட் இஸ் நியூ ஆவரேஜ் ஸ்பீட் இன் km/h? அதாவது இப்படி டைவர்ட்டா சுத்தி போறப்ப அதே 30 மினிட்ஸ் தான் ஆகுது, நேரா போறப்ப 30 மினிட்ஸ் தான் ஆகுது. ஆனா வந்து ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்ல, ஏன்னா இப்ப நம்ம நேரம் ஒரு பிளேஸ்க்கு போறேன், அதுக்கு வந்து எனக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. இதே நான் சுத்தி போறேன் அப்படின்னா எனக்கு அதுவும் 30 மினிட்ஸ் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்க நார்மலா போற ஸ்பீடோட அங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். அந்த இன்க்ரீஸ் ஆன ஸ்பீடு, அதாவது நியூ ஸ்பீடு தான் அவன் கேட்கறான். இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு கான்செப்டுக்குமே வந்துட்டு, அதாவது நேரா போனாலும் 30 மினிட்ஸ் ஆகுது, சுத்தி போனாலும் அந்த ட்ரெயின் வந்து 30 மினிட்ஸ் தான் ஆகுது. ஸோ இங்க வந்து என்னன்னா டைம் வந்து சேம். நல்லா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. டைம் வந்து சேம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா என்னன்னா, இங்கே நான் ரிலேட் பண்ணி சொல்றேன். டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் என்னன்னா, டிஸ்டன்ஸ் என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோ தான் ஸ்பீடுன்ற ரேஷியோவும். இதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்கேஸ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ரேஷியோ வந்து தலைகீழா இருக்கும், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதான் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் உள்ள மீனிங். அதை வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஓகே, இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. அதை இப்போ அது அந்த சம் வரப்போ பார்ப்போம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எந்த கான்செப்ட் வருதோ அந்த சம் பார்க்குறப்ப நான் அதை என்னன்னு சொல்றேன். இந்த சம்முக்கு பாருங்க, இதான் மீனிங். டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, டிஸ்டன்ஸோட ஸ்பீடு தான் ஸ்பீடோட ரேஷியோவும் இருக்கும். சாரி, டிஸ்டன்ஸோட ரேஷியோ தான் ஸ்பீடோட ரேஷியோவும் சேமா இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்பீடோட ரேஷியோ பார்ப்போம். நான் இந்த இதை வந்து ரேஷியோ வச்சுக்கிறேன். இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். அகைன் 2 கேன்சல் பண்ணா 5, இங்கே கேன்சல் பண்ணா 6. அப்போ டிஸ்டன்ஸோட ரேஷியோ 5:6. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால என்ன மீனிங்? அப்போ ஸ்பீடோட ரேஷியோவும் 5:6 தானே. இப்போ பாருங்க, இப்போ நம்ம நார்மலா 100%ல போறப்ப நமக்கு ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியும், 240 km/h தெரியும். இப்போ அதே இங்க ரேஷியோ என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்ப இந்த 5ன்றது தான் 240 km/h. அப்ப 20% எக்ஸ்ட்ரா 120% அந்த டிஸ்டன்ஸ்ல போறப்ப ஸ்பீடுன்ற ரேஷியோ 6ல இருக்கு. அப்ப அதுக்கான இது நமக்கு அதான ஆன்சரு. இங்க வந்து டைமை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. இந்த 30 நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு சேமா இருக்கிறதுனால நம்ம போட்டு டைம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி அப்படி பண்ணா டைம் கன்சியூம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. இப்போ கேன்சல் பண்ணுங்க, இந்த 5ஐயும் இந்த 240 கேன்சல் பண்ணா 24ல எத்தனை 5 இருக்கு, 4 இருக்கு, ரிமைனிங் 4 8. அப்போ 48 × 6 தான் ஆன்சர். நான் யூனிட் டிஜிட் செக் பண்றேன். 8 × 6 எவ்வளோ, 48. எந்த ஆப்ஷன் 8ல முடியுதுன்னு பாருங்க, ஆப்ஷன் பி, சில தான். அப்போ சி என்னது, 288 km/h தான் ஆன்சர். இது அப்படியே பாக்ஸ் மெத்தட் தான், இந்த மாதிரி இருக்கு. அதாவது நான் இங்கே கேன்சல் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதுல எந்த டவுட் இல்லைல்ல. ஆன்சர் வந்து 288 km/h. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எதுனாலும் சரி, இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல யூஸ் ஆகும், டைம் அண்ட் ஒர்க்ல யூஸ் ஆகும், பைப் அண்ட் சிஸ்டம் எல்லாத்துலயும் யூஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அதே ரேஷியோ தான் போடணும். டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா டிஸ்டன்ஸோட ரேஷியோ 5:6னா ஸ்பீடோட ரேஷியோ 5:6. இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, டைம் சேமா இருந்தா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்.
இதே ஸ்பீடு வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸும் டைமும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்கேஸ் வந்து இங்க டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்படி சம் வரப்ப நம்ம பார்ப்போம். இதுல எந்த டவுட் இல்லையில. இதான் வந்து 19. நெக்ஸ்ட் வந்து 20 பார்ப்போம். 20 டைமண்ட் டிஸ்டன்ஸ் தான். 2 cars x and y start from points 360 km apart. அதாவது 2 கார் இருக்கு, எக்ஸும் ஒய்யும். அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 360 கிலோமீட்டர் அப்பார்ட்ல 360 கிலோமீட்டர் அப்பார்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. இதான மீனிங். அண்ட் டிராவல் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ரெண்டுமே ஏதோ ஒரு ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுது. இஃப் தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் தே மீட் இன் 4 hours. அதாவது இந்த கொஸ்டின்ல லாங்குவேஜ் டேர்ம்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இஃப் தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா என்னன்னா ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா பார்த்து வர மாதிரி, அதான் மீனிங். இஃப் தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா எக்ஸ் வந்து இந்த சைடு போகுது, ஒய் வந்து இந்த சைடு போகுது, அதான் வந்து அதுக்கான மீனிங். இஃப் தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா ரெண்டும் மோதிக்கிற மாதிரி, அதாவது ரெண்டும் ஒரு சைடு பார்த்து வர மாதிரி தான் அதுக்கான மீனிங். இப்படி ரெண்டும் இப்படி கிளம்பி, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்குள்ள டிஸ்டன்ஸ் 360 கிலோமீட்டர். எக்ஸ் இந்த சைடு போகுது, ஒய் இந்த சைடு வருது. அப்படி வரப்ப ஏதோ ஒரு டைம்ல மீட் பண்ணி தான் ஆகணும். அது எந்த டைம்ல அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல மீட் ஆகுது. அதாவது எக்ஸ் ஏதோ ஸ்பீட்ல கிளம்பி வருது, ஒய் ஏதோ ஸ்பீட்ல வருது. அப்படி கிளம்புனதுல இருந்து 4 மணி நேரத்துல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் மீனிங். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் தே மூவ் இன் த சேம் டைரக்ஷன் தே மீட் இன் 12 hours. அதாவது சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகினாங்க 12 hours மீட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது சேம் டைரக்ஷன்னா எக்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல போகுது, இந்த டைரக்ஷன்ல போகுது, ஒய் வந்துட்டு இதே டைரக்ஷன்ல போகுது. இப்போ புரியுதானே? அதாவது சேம் டைரக்ஷன் அதானே. இப்போ ஏதோ இங்கிட்ட வந்து நான் என்ன பண்றேன், ஈஸ்ட்ன்னு இருக்கு, ஈஸ்ட பார்த்தா எக்ஸும் போகுது, ஒய்யுமே ஈஸ்ட பார்த்தா போகுது, இதான சேம் டைரக்ஷனு. அப்படி போறப்ப 12 hours மீட் ஆகுது இந்த 2 காரும். ஏன் எப்படி மீட் ஆகுது அப்படின்னு இந்த இடத்துல டவுட் வரலாம். அதாவது பாருங்க, ஒய் வந்துட்டு ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். இப்ப நம்ம 2 பேரும் ரிலேட் பண்ணிப்போம். நீங்க வந்துட்டு சவுத் சைடை பார்த்து போய்கிட்டே இருக்கீங்க, நானும் சவுத் சைடை பார்த்து போயிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 360 கிலோமீட்டர். நீங்க என்னை விட ஸ்பீடு கம்மியா போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஹவருக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஹவருக்கு 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்துட்டு இருக்கேன். அப்ப ஏதோ ஒரு டைம்ல வந்து நான் உங்களை பிடிச்சிருவேன்ல, ஸ்பீடு நான் உங்களோட ஸ்பீடா வரனால நான் பிடிச்சிருவேன்ல. அப்படி பிடிச்சுதான் வந்து 12 hours வந்துட்டு எக்ஸும் ஒய்யும் மீட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒய்யை விட எக்ஸ்ன்ற கார் வந்து ஸ்பீடு அதிகமா போகுதுன்னு அர்த்தம், அதான் மீனிங். இது புரிஞ்சிருச்சுல? இந்த இடத்துலதான் இனிமே நான் சொல்ல போறதா நீங்க நல்லா கவனிக்கணும். இதுக்கு இந்த சம்முக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது பேர் என்ன, ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி மூவ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. நான் இந்த சைடு ஈஸ்ட்ன்னு சொன்னேன்னா இந்த சைடு வந்து நான் ஈஸ்ட்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த சைடு என்னவா இருக்கும், வெஸ்ட்ன்னு இருக்கும். இப்போ இந்த கார் வந்துட்டு வெஸ்ட் சைடை பார்த்தானே வருது, இந்த கார் வந்து ஈஸ்ட் சைடை பார்த்தானே வருது. அப்போ 2 காரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஆப்போசிட்ல மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னன்னா, இப்போ இந்த எக்ஸ்ன்ற காரோட ஸ்பீடை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ்னே வச்சுக்கிறேன். இந்த ஒய்ன்ற காரோட ஸ்பீடை வந்து நான் ஒய்னே வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட்னு வச்சுக்கிறேன், இதை வந்து செகண்ட் கான்செப்ட்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஏன் நீங்க எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்தீங்க அப்படின்னா இதான் கான்செப்டே. அதாவது 2 ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து வெஸ்ட் சைட்ல மூவ் ஆகுது, இந்த எக்ஸ்ன்றது ஈஸ்ட் சைடை பார்த்து மூவ் ஆகுது. அப்போ ஆப்போசிட்ல மூவ் ஆச்சுன்னா அதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னன்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இங்க ஸ்பீடை எக்ஸ்ன்னு ஒய்ன்னு வச்சிருக்கோம். இதே இங்க பாருங்க, இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு வேணும். என்னன்னா இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து 2 சேம் டைரக்ஷன்ல போகுது. இது வந்து ஈஸ்ட் சைடு பார்த்து போகுது, இதுவும் ஈஸ்ட் சைடு பார்த்து போகுது. அப்ப சேம் டைரக்ஷன் மூவ் ஆச்சு அப்படின்னா இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். இதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. இந்த செகண்ட் கான்செப்டுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லையில? இப்ப பாருங்க, அதே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அவன் என்ன கேட்டிருக்கான், எக்ஸோட ஸ்பீடு கேட்டிருக்கான். இப்போ நமக்கு ஸ்பீடு தான் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைம் இங்க கொண்டு வந்துருவேனா, அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இந்த இடத்துல ஸ்பீடுன்றது நமக்கு என்ன தெரியும், ரிலேட்டிவ் ஸ்பீடு தான். நார்மலா சம்னா இங்க ஸ்பீடுனா ஸ்பீடை மட்டும் போடுவோம். இங்க 2 கான்செப்ட் ரிலேட்டிவ் ஸ்பீடுனால இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அதே 360 கிலோமீட்டர் தான், டைம் வந்து அதே 4 hours தான். ஆனா இங்க ஸ்பீடுக்கு பதில் நம்ம என்ன வச்சுக்கணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு வச்சுக்கணும், எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கணும், அதான் மீனிங். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஸ்பீடு இந்த இதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான இது தெரியும். ஸோ நம்ம இதை ரிலேட் பண்றோம்.
ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் எழுதுறேன், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும் 360, டைம் என்னன்னு தெரியும் 4. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 360, டைம் வந்து 4. இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 90. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதை பாருங்க. இப்போ அதே ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்றேன். ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு அதே டிஸ்டன்ஸ் பை டைம் தான். செகண்ட் கான்செப்டுக்கு டிஸ்டன்ஸ் என்னது? 360 கிலோமீட்டர். டைம் வந்து என்னது? இங்கே 12. அப்போ 360 டிவைட் பை 12 அடிச்சா என்ன வரும்? 30 வருமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். புரிஞ்சுல? ஸ்பீடுக்கு பதிலாக நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் போடுறோம், வேற எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ பாருங்க, இது ரெண்டு ஆட் பண்ணுவோம். பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிருமா? பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். எக்ஸை ஆட் பண்ணா 2x ஈக்குவல் டு 1930 ஆட் பண்ணா 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ இந்த 2வை நான் 120 2ஆல கேன்சல் பண்றேன். அப்போ எக்ஸோட ஸ்பீட் என்ன? கேன்சல் பண்ணா 60 வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதான் ஆன்சர். இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். அதாவது ஈஸி தான். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து சேம் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். இது நமக்கு மைண்ட்ல இருந்தாலே நம்ம டக்குனு இந்த ஈக்குவேஷனுக்கே வந்துடலாம். டைரக்டா நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கே வந்துடலாம். இதை நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஏன் நான் டைரக்டா வரலாம்னு சொன்னா, இது நமக்கு பெருசு கிடையாது. இந்த 360ல 4 டிவைட் பண்ணி 19 போடுறது, இந்த 360 12 டிவைட் பண்ணி 13 போடுறது நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம். அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து 20 to 30 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பிக்னஸ் வந்து பாக்குறப்பையும் நமக்கு வந்து இது கஷ்டமா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 21 பார்ப்போம். A circular pizza having a radius of 21 centimeter. அதாவது இது வந்து சர்க்கிள்னு கொடுக்காம சர்க்குலர் பீஸான்னு ரிலேட் பண்ணிட்டான். சர்க்குலர் பீஸாவோட ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டான்? 21 சென்டிமீட்டர் சொல்லிட்டான். ரேடியஸ்னா இதானே, டயமீட்டர்னா இது ஃபுல்லு, இது ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். If 75% eaten, what is the area of pizza remaining? அதாவது நமக்கு இப்போ ஒரு பீஸா இருக்கு, இதோட முழு ஏரியானா மொத்த பீஸா. இதுல வந்து 75% வந்து இப்ப நீங்க சாப்பிட்டுட்டீங்க. இப்போ ரிமைனிங் 25%க்கான ஏரியா என்னன்னு தான் கேட்குறான். இப்போ புரிஞ்சா அதான மீனிங்கு. இப்போ பாருங்க, நமக்கு ஏரியா பார்ப்போமா? இது வந்து சர்க்கிள் தான். ஸோ சர்க்கிளோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் ஸ்கொயரு நமக்கு இங்கே ஆர்னா என்னன்னு தெரியும்? 21 தெரியும். 21 × 21 ஏன்னா ஸ்கொயர்னால. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணிட்டா எவ்வளோ? 3. அப்போ இதை வந்துட்டு நான் அப்படியே மல்டிபிள் பண்ணாமல் இப்படி வச்சுக்கிறேன். 22 × 3 × 21. இது வந்து என்னது? பையா ஸ்கொயர்ன்றது என்னது? சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் இது அப்படின்னா இதை ஏரியான்னு தானே வச்சுருக்கோம். அப்போ இது வந்து என்னது? ஏரியா. இது வந்து நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். அதாவது பையா ஸ்கொயர். இது கன்ஃபியூஸ் ஆயிரும், அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்துட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா நான் இங்கே எழுதிக்கிறேன் எடுத்து, பை ஆர் ஸ்கொயரு. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது ஏரியா ஆஃப் த பீஸா வேணும். அப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் ஸ்கொயரு, ஆரோட வேல்யூ 21 × 21. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த ஏரியா ஆஃப் த பீஸா. இதான இந்த ஏரியா ஆஃப் த பீஸா. இதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஏன் மல்டிப்ளை பண்ண வச்சிருக்கேன்னா, இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கான். இந்த டோட்டல்ல வந்து 75% சாப்பிட்டுட்டான். அப்போ இந்த டோட்டல் ஏரியா, அப்போ இதுதானே 100%. இந்த 100%ல 75% சாப்பிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 25% தானே கேட்குறான். அப்போ 25%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. அப்போ டிவைடட் பை 4 தானே. இன்னும் புரியலன்னா நான் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் வந்து 100% வச்சுப்போம். இந்த 100% தான் 22 × 3 × 21. நமக்கு என்ன தேவை? 75% ஈட்டன் பண்ணிட்டீங்க. இப்போ 25% தான் தேவை. அப்போ இந்த 25% தானே வேணும். இதுதானே ஆன்சரே. நான் இந்த பர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 25ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணா 4. இப்போ இந்த 4ஐ கீழே டிவைடு தான் பண்ண போறோம். அதை தான் நான் டேரக்டா 4 ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 2, இது 11. 11 × 3 33. 33 × 21 எவ்வளோ?
நீங்கள் எழுதுறேன். 33 இன்ட்டு 21 எவ்வளோ /2. நம்ம உட்காந்து பிரித்து தான் மல்டிப்ளை பண்ணணும். உட்காந்துக்கிட்டு 33 21 அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஈஸி தான். இது ஈஸியான டேம் தானே இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை நம்ம பிரித்து மல்டிப்ளை பண்ணிப்போம். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 33 30 + 3 இது கீழே டிஸ்பிளே ஆகுதுல்ல இன்ட்டு 21 இப்படி பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ 30 + 3யும் 33 சேம் தான். ரெண்டே ஆட் பண்ணால் 33 வரப்போகுது. நான் இதே தான் இப்படி பிரிச்சிருக்கேன். இப்போ பாருங்க 21 × 30 ஃபர்ஸ்ட் 21 × 3 எவ்வளோ 63. அப்போ இங்கே 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 630 ப்ளஸ் அதே 21 × 3 எவ்வளோ அதே 63 /2. இப்போ 630 63 ஆட் பண்ணால் எவ்வளோ 693 /2. இதை கேன்சல் பண்ணுங்க. 3 4 இந்த 3 4ல் ஏதாவது ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுதா? ஒரே ஒரு ஆன்சர் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் பி. அப்போ ஆன்சர் என்ன 3 4 6.5 cm². இப்படிதான் இதை அப்ரோச் பண்ணணும். இல்லை எந்த டவுட் இல்லைல்ல. இதை ஏன் நம்ம /4 நம்ம இதை வந்து டைரக்டா போட்டுடணும். நம்ம ஒவ்வொரு டைம் இப்படி எடுத்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதாவது 75% சாப்பிட்டுட்டான். அப்போ ரிமைனிங் 25% தான். அப்போ 25% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன 1/4. அப்போ 4ல் 3 பங்கு சாப்பிட்டுட்டான். அதான் வந்து அந்த 75%. அப்போ ரிமைனிங் என்னது 1. அந்த 1 தான் வேணும்னா /4ன்னு போட்டுறணும். அதை டைரக்டா நம்ம போட்டுறணும். இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா நீங்க இப்படி எடுத்து எழுதிருங்க டக்குன்னு சொல்லிட்டு. எடுத்ததுன்னா டைம் கன்சியூம் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா இப்படி எடுத்து எழுதுங்க. இல்ல நீங்க வந்து இங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டவுட்டே வராது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 22 பார்ப்போம். A ring shaped disc has outer radius 10 cm and inner radius 7 cm. அதாவது ஒரு ரிங் ஷேப்டு டிஸ்கஸ் இருக்கு, டிஸ்க் இருக்கு. டிஸ்க்னாலும் டிஸ்கஸ்னாலும் ஒண்ணுதான். இப்போ அதோட இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ். இந்த இன்னர் ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். இதுதான் இன்னர் ரேடியஸ். இந்த உள்ள இருக்கிற அந்த சர்க்கிள்கான ரேடியஸ் தான் இன்னர் ரேடியஸ். வெளியே இருக்கிற சர்க்கிள்கான ரேடியஸ் வந்து அவுட்டர் ரேடியஸ். அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்பவுமே இன்னர் ரேடியஸை ஸ்மால் ஆர்னு வச்சுப்போம், அவுட்டர் ரேடியஸை எப்பவுமே கேபிட்டல் ஆர்னு வச்சுப்போம். இதுதான் டேர்ம், லாங்குவேஜ் டேர்ம். இப்படி வச்சுப்போம். நமக்கு இப்போ அவன் என்ன கேட்குறான், வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் த ரிங்ஸ் ஏரியா டு. அதாவது இந்த ரிங்கோட ஏரியாவோட ரேஷியோவும் நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் ஹோல் அவுட்டர் சர்க்கிளோட ஏரியாவோட ரேஷியோ தான் கேட்குறான். இந்த இடத்துல நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ரிங்கோட ஏரியா இருக்குல்ல அதோட ரேஷியோவும் ஹோல் சர்க்கிளோட ஏரியாவோட ரேஷியோ தான் கேட்குறான். இந்த ரிங்கோட ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னா பை இன்ட்டு r² - r². இதோட ரேஷியோவும் ஹோல் அவுட்டர் சர்க்கிளோட ஏரியாவோட ரேஷியோ கேட்குறான். அதோட ஃபார்முலா என்ன, சர்க்கிளோட ஃபார்முலாவே πr² தான். பை நான் இங்கே வந்து வெளியே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் தான் ஏரியா தான் கேட்குறான். அதனால நான் கேபிட்டல் R r². இதான கேட்குறான். ஸோ நம்ம இந்த இடத்துல பையையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். r², கேபிட்டல் R என்னது வேல்யூ 10. அப்போ 10² என்னது 100 மைனஸ் ஸ்மால் r என்னது 7. அப்போ 7² எவ்வளோ 49. நெக்ஸ்ட் r², கேபிட்டல் R² 10. அப்போ 100. 100ஐயும் 49ஐயும் மைனஸ் பண்ணா 51. 100 அப்படியே வரும். இது அகைன் ஃபர்தர்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் அவன் கொஸ்டின் ஒரு ஹிண்ட் வச்சுட்டான். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ. அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 15 வச்சுக்கிறேன், நியரஸ்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1:2. ஆன்சர் வந்து 1:2 தான் ஆன்சர். இது வந்து டவுட் இல்லைல்ல. இந்த ஸ்கொயர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா படிச்சு வச்சுக்கணும். மினிமம் என்ன கேட்டால் ஸ்கொயர்ஸில் கண்டிப்பாக 50 வரை படிச்சுக்கணும். கியூப்லையும் மினிமம் 40 வரை, கியூப்லையும் நீங்கள் 50 வரை படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சிஜிஎல் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து 20 கிட்ட 30 கிட்ட அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் இங்கே இனிமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டைமிங் அவன் கொண்டு வந்துட்டான். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நல்லா படிச்சு வச்சிருந்தாதான் ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இன்கேஸ் வந்து நம்ம ஸ்கொயர்ஸையும் கியூப்ஸுமே உட்காந்து 35² × 35² இது பண்ணிக்கிட்டோம்னா இதுக்கும் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இனிமே நான் வந்து அதை சொல்லவே முடியாது. நான் வந்து 20 தான் படிப்பேன், 25 தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கியூப்ஸையும் 50 வரை படிச்சுக்கணும், ஸ்கொயர்ஸையும் 50 வரை படிச்சுக்கணும், கியூப்ஸை மினிமம் 40 வரையாச்சும் படிச்சுக்கணும். ஆனால் ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 50 கீழே படிக்கவே முடியாது, 50 வரை படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 23 பாருங்க. A bicycle wheel having radius of 35 cm. அதாவது இது வந்து நான் பைசைக்கிள் வீல்னு வச்சுக்கிறேன். இதோட ரேடியஸ் என்ன 35 cm. What percentage of its circumference is covered in quarter ton. அதாவது
குவார்ட்டர்னா என்னது 1/4, அதாவது ஃபுல்னா 1ன்னு வச்சுக்கிறேன், ஹாஃப்னா 1/2, குவார்ட்டர்னா 1/4 இதானே. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து நம்ம ஃபார்முலால படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியும், 2/r. ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2/r. ஃபார்முலா படி போடலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன், அப்படியே எக்ஸாக்டா அப்படியே சால்வ் பண்ணாமே டைரக்டா நம்ம போட்டுட்டு போறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நல்லா கவனிங்க. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு, அதாவது இந்த அவன் என்ன சொல்லியிருக்கான், பைசைக்கிளோட வீல் இருக்கு. இது வந்து குவார்ட்டர் டேன். ஃபர்ஸ்ட் நான் சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னு நான் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா என்னன்னா, இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட சுற்றளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸ், தமிழ்ல சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து குவார்ட்டர் டன் அப்படின்னா காவாசி திரும்புது அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கவர் ஆயிருக்கும் அப்படின்னு தான் கேட்குறான். நான் என்ன சொல்றேன், ஈஸி. அவன் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கான், பெர்சன்டேஜ்ல வச்சிருக்கான். அப்போ இந்த ஒன்னுன்றதை நான் ஃபுல்லுன்னு வைக்காம 100% ஃபுல்லுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த மொத்த இது வந்துட்டு 100%. இதுல குவார்ட்டர் டன், அதாவது 1/4 இப்படி அதாவது இந்த பைசைக்கிள் இருக்கு, இதை நான் வந்து அப்படியே திருப்புறேன். அது எவ்வளவு திருப்புறேன், குவார்ட்டர் டன். குவார்ட்டர் டன் ஆனது காவாசி திருப்புறேன். அப்படி திருப்புறப்ப எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கவர் ஆயிருக்குன்னு தான் கேட்கறான். குவார்ட்டர்னா என்னது, ஃபுல்லா அப்படின்னா 100% அப்படின்னா குவார்ட்டர்னா என்னது 25% தானே. இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்குல்ல 25%. ஏன்னா பாருங்க, 100% வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த 100%ல 1/4 எவ்வளோன்னு பார்த்தா 25%. இதை செஞ்சு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியல. நம்ம வந்து ஃபுல்லா வந்து 100% வச்சுக்கிறோம். அதுல காவாசி எவ்வளவு, ஃபுல்லா 100% வச்சுக்கிட்டோம். ஆறானா என்னது 50%. அப்ப காவாசினா எவ்வளவு 25% தானே. 25% தான் கவர் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இதை உட்காந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து 2/6, 22/7, 35 அதை கேன்சல் பண்ணி அதுல எவ்வளவு டேன் ஆகுது அப்படி சொன்னா டைம் கன்சியூம் ஆயிரும். ஸோ இப்படி அப்ரோச் பண்ணிடணும் இந்த சம்ம. நெக்ஸ்ட் வந்து 24 பார்ப்போம். The line y equal to mx plus 5 passes through 1/8. 1/8. Find m. இது நமக்கு தெரியும்ல, இந்த ஈக்குவேஷன் வந்து கிவன் பாயிண்ட்ல பாஸ் ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து ஈக்குவேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன, அந்த லைனோட ஈக்குவேஷன் y equal to mx plus 5. இப்போ பாருங்க 1,8 இது எக்ஸ்னு வச்சுப்போம் தானே, இதை ஒய்னு வச்சுப்போமா. இப்போ செக் பண்ணி பாருங்க, ஒய்யோட வேல்யூ என்ன 8, m இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் வந்து 1 தான். ஸோ m இன்ட்டு 1நால 1 தான், பிளஸ் 5. நமக்கு இப்போ m தான் வேணும், அப்போ 5 எங்கிட்ட கொண்டு வந்துருமா. இப்போ m equal to 8 minus 5 வந்து என்னது 3. 5 வந்து பிளஸ்ல தான் இருக்கு, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரப்போ மைனஸ் வந்துடும். அப்போ 8 minus 5 என்னது 3. அப்போ m equal to 3 ஆப்ஷன்ல இருக்கு. இதான் ஆன்சர் 20. நெக்ஸ்ட் வந்து 25. 25 வந்துட்டு நான் எழுதிடுறேன் கொஸ்டின். 31 cube plus 18 cube minus 37 cube plus 210 is equal to கேட்டுட்டான். is equal to அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டான். என்னன்னு சொல்லி இதை சால்வ் பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். இதை வந்துட்டு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். ஆனால் அது என்னன்னா டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 50 கியூப்ஸ் வரை படிச்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பாருங்க, இந்த சம் கேட்டிருக்கான். இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி செக்ஷனல் டைமிங் கொண்டு வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 hour ஸ்பிளிட் பண்ணிப்போம். அதாவது இங்கிலீஷ்க்கு 10 minutes, ஜிஎஸ்க்கு 10 minutes, ஆப்டிக்கு ஒரு 25 minutes, ரிமைனிங் இருக்கிற ஒரு 20 minutes வந்து ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் டைம் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஆனால் அவன் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துடும். ஆப்டிக்கு 15 minutes, ஜிஎஸ்க்கு 15 minutes, இங்கிலீஷ்க்கு 15 minutes, ரீசனிங் 15 minutes சொல்லிட்டு. ஸோ 15 minutes இங்கிலீஷோ ஜிஎஸ்ஓ போகிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஆப்டி போகிறதோ ரீசனிங் போகிறதோ பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம வந்து ஃபார்முலா படி யூஸ் பண்ணி போட்டோம்னா டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த வேல்யூலாம் நம்ம படிச்சு வச்சிருந்தோம்னா, அந்த கியூப்ஸ்லாம் படிச்சு வச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, 18 கியூபோட வேல்யூ என்ன, 5832 மைனஸ் இங்கே பிளஸ் 31 கியூப் என்ன 29,791 தான் வந்துட்டு 31 கியூப். இது வந்து 5832. 37 கியூப் வந்து என்னன்னா 50,653, 50,653 பிளஸ் 210. கரெக்ட் தானே. 18ஓட கியூப் வந்து 5832, 37ஓட கியூப் வந்து 50,653, 31 கியூபோட வேல்யூ வந்து 29,791.
இது எப்படி நான் ஷார்ட்டாக அப்ரோச் பண்ணும் ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வேணா நீங்கள் சொல்லுங்க, நான் தனியாக வீடியோ கூட போடுறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கியூப்ஸ் ஸ்கொயர்ஸை. நெக்ஸ்ட் பாருங்க, இதை சால்வ் பண்ண ஆன்சர். நான் இதுலையுமே ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டே செக் பண்ணுவோம் டேரெக்டாக அதை உட்காந்து ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ 1 2 ஆட் பண்ணா இது வந்து பிளஸ் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு லாஸ்ட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 ஆட் பண்ணா என்னது 3. இப்போ இங்கே பிளஸ் டேம் இருக்கு, ஸோ ஆட் பண்றேன் 3. இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து 0 தான், ஸோ 3 + 0 3 தான். இப்போ இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ இந்த 3யும் இங்கே மைனஸ்னா இங்கே 3 என்னது மைனஸ் ஆயிரும். அப்போ 3 - 3 0 ஆயிரும். லாஸ்ட் வேல்யூ வந்து ஆப்ஷன்ல வந்து 0 தான் இருக்கும். நான் ஆப்ஷனை கூட இங்கே எழுதுறவா, ஏன்னா இது வந்து நான் கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணல. -3610. ஆப்ஷன் ரெண்டாவது என்னது -14820. ஆப்ஷன் 3 வந்து 45670. நாலாவது -23450. இதான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதுல, இதான் வந்து ஆப்ஷனு. இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இது வந்து 0 தானே முடியுது, ஏன்னா அதுலேயே கேன்சல் ஆகுது. 1 + 2 3. இங்கே வந்து மைனஸ், ஸோ இந்த 3யும் இந்த 3யும் சப்ராக்ட் ஆயிரும். ஸோ 0 தான் முடியும். இங்கே 0 இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இங்கே பாத்துக்கிறேன். செகண்ட் டிஜிட் வந்து லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டிஜிட் பாருங்க, 1 2 7 5 எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம செகண்ட் டிஜிட் வச்சு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த 9யும் 3யும் ஆட் பண்ணா என்னது 12. அந்த 12 நான் 12ல இந்த 1 அதுக்கு அடுத்ததுல போய் ஆட் ஆயிரும். ஸோ நமக்கு தேவை இந்த 2 மட்டும் தான் பார்க்கணும். இப்ப இந்த 2வையும் இங்க பிளஸ் டேம் 1 ஆட் பண்றோம், அப்போ 3. இந்த 3 தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, மைனஸ் இங்க 5 இருக்கு செகண்ட் டிஜிட்ல, அதாவது லாஸ்ட்ல இருந்து பாக்குறப்ப செகண்ட் டிஜிட்ல 5 இருக்கு. அப்போ இங்க என்ன வரும், 3யும் -5வையும் ஆட் பண்ணா -2 தானே வரும். அப்ப எந்த லாஸ்ட்ல முடியுது 2 ஆப்ஷன் பி மட்டும்தான், அதான் ஆப்ஷன் செகண்ட் மட்டும்தான் 2 முடியுது. இந்த மைனஸ்ன்றது அதே முன்னாடி கரெக்டா வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் என்ன, பி தான் ஆப்ஷன். ஆப்ஷன் செகண்ட் தான். இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வைக்கிறதுனால நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 4 மினிட்ஸ் கிட்ட இந்த சம் ஆயிருக்கு. ஆனா ஷியோரா சொல்றேன், ஈஸியா போட்டுடலாம். செக் பண்ணிட்டு 30 to 30 செகண்ட்ஸ் தான், 30 to 40 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சு கரெக்டா செக் பண்ணி போட்டோம்னா கரெக்ட் ஆயிரும். நம்ம சம்ஸ் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோம், எத்தனை சம் சால்வ் பண்றோம், அதுதான் மேட்ரு. அதாவது ப்ராக்டிஸ் பண்றப்ப நம்ம படிக்கிறப்ப நிறைய சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபியரே கிடையாது, ஈஸியா அடிச்சிடலாம். இந்த டவுட் இல்லையில? ஓகே, இப்போ பாருங்க, இதுலயே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோமா. லாஸ்ட் இயர்ல அவன் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா, அதாவது சிம்பிளிஃபிகேஷன்லயே ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். 3-4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் சிம்பிளிஃபிகேஷன்ல. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அதாவது நம்ம வெயிட்டேஜ் பார்ப்போம், எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல வந்து அதிகமா கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளிஃபிகேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கான். 3 to 4 கேட்டிருக்கான்னு வைப்போம், ஏன்னா சில ஷிப்ட்ல மாறும். 3 to 4 ஷிப்ட் கேட்டிருக்கான். 3 to 4 கொஸ்டின் கேட்டிருக்கான். பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் வருதுன்னு அர்த்தம். 2 கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் கேட்டிருக்கான். ஆவரேஜ்ல 2 கொஸ்டின். அப்ப பாத்துக்கோங்க, ஆவரேஜ் நம்ம நல்லா பாத்துக்கணும். ஆவரேஜ் 2, பார்ட்னர்ஷிப் 2. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பாக்குறது வேணாம், நம்ம 2-3 கொஸ்டின் பார்த்தா அது வந்து டாபிக் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, காமன் இன்ட்ரெஸ்ட்லயும் 2 கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் மிக்சர் அலிகேஷன் 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிக்சர் அலிகேஷன்லயுமே 2 கேட்டிருக்கான். மிக்சர் அண்ட் அலிகேஷன்லயே 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம இப்படிதான் நம்ம வந்து மேக்ஸ் பார்க்கணும். நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸ்ல எவ்வளோ டாபிக் இருக்கு. ஆனா நம்ம என்னன்னா, எது வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறான் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்பதான் நம்ம ஸ்கோர் ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க் 1, மிக்சர் அலிகேஷன்ல 3 கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க் 1, பைப் அண்ட் சிஸ்டம் 1, அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயும் 2. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து வந்து மென்சுரேஷன்ல 3 கேட்டிருக்கான். மென்சுரேஷன்ல வந்துட்டு 3 கேட்டிருக்கான். ஓகே,
அவ்வளோதாங்க, 25 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். எவ்வளோ வெயிட்டேஜ்னு பார்த்துருக்கோம். ஆவரேஜ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிளிஃபிகேஷனு, பார்ட்னர்ஷிப்பு, மிக்சர் அலிகேஷனு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, மென்சுரேஷனு, இதெல்லாம் வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்கான். இந்த டாபிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லாமே புரிஞ்சுல. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி ரயில்வேஸோ படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ரொம்ப எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, பை.